राम राम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम राम वरानने अग्रे पश्यामि तेजो निबिडतरकलायावळि लोभनीयं पीयूषाप्लावितोऽहं तदन्तदुदरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वादरोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्ये विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च. राधे कृष्ण. இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது எந்த கிரந்தம், என்ன காவியம், என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டா சாதாரணமா பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. எப்போதுமே பகவானை அனுசரிக்கணும்னா, பகவானை வழிபடணும்னா மாலையை போட்டு சாத்துவாங்க. இப்போ இந்த கோவிலுக்கே நம்ம வந்துடுவோம். இந்த கோவில்ல என்ன விதி பிரசித்தம் அப்படின்னு கேட்டா, இந்த விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தினா நம்ம நினைக்கிறதுலாம் பூர்த்தியாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அடிக்கடி வரவாளுக்கும் தெரியட்டும், வராதவாளுக்கும் தெரியட்டும் இந்த விஷயம்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன்னா சாதாரணமா பூ மாலை போட்டு எல்லாருமே எல்லா விதிகளையும் ஆரம்பிப்பாங்க. ஆனா மகான்களுக்கும் பெரிவாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, மகான்கள் பூமாலை மட்டும் போட மாட்டாளாம், பாமாலையும் போடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாமாலை சாத்தினவரை பத்தி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். எப்பேற்பட்ட பாமாலையை சாத்திருக்கார் அப்படின்னு கேட்டா, அது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது 4 வைலட்சண்யம். என்ன வைலட்சண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது இங்கிலீஷ் டீச்சர் கேட்பா, क्वेश्चन ஆன்சர் செஷன்ல வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஐதர் காலத்துல இருந்து வர கேள்வி இன்னி வரைக்கும் மாறல. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்? அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வைலட்சண்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெரியவாள்லாம் எடுக்கிறாங்க. வைலட்சண்யங்கள் சாதாரணமா ஒரு கிரந்தத்தை பத்தி சொல்லணும்னா 4 வைலட்சண்யங்கள். முதல் வைலட்சண்யம் ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், இரண்டாவது வைலட்சண்யம் வக்த்ரு வைலட்சண்யம், மூன்றாவது விஷய வைலட்சண்யம், நான்காவது ஸ்தல வைலட்சண்யம். இப்போ இப்பத்துல இருந்து குவிஸ் ஆரம்பிக்கும். எல்லாரும் ரெடியா இருக்கும். எல்லாரும் மத்தியானம் தூங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால இங்க வந்து தூங்க வேண்டாம். முதல் கேள்வி என்னன்னா, வக்த்ரு வைலட்சண்யம் அப்படின்னா என்ன? வக்த்ரு வைலட்சண்யம், வக்த்ரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரி, வக்த்ர விட்டு. ஸ்ரோத்ரு வைலட்சண்யம்னா ஸ்ரோத்ருக்கு என்ன அர்த்தம்? கேட்கிறவா யாரு? ரெண்டாவதுக்கு பதில் வந்துடும். மூன்றாவது விஷய வைலட்சண்யம் அப்படின்னா, விஷயம் அப்படின்னா என்ன? சப்ஜெக்ட். லாஸ்டா என்ன வைலட்சண்யம் சொன்னேன்? 4 வைலட்சண்யம் சொன்னேன். ஸ்தல வைலட்சண்யம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போல இருந்து அடுத்த 2 நாளைக்கு நாராயணியம் தான். இன்னைக்கு என்ன நடக்கிறதோ இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டோம்னா தான் 3வது நாள் நான் இன்னித பத்தி கேள்வி கேட்கும் போது ஞாபகம் இருக்கும். அதனால 4 வைலட்சண்யங்கள்: வக்த்ரு வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், ஸ்தல வைலட்சண்யம். முதல்ல ஸ்தல வைலட்சண்யத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான முக்கியமான விஷயம். எங்க இந்த கிரந்தம், இந்த இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் எங்க சொல்லப்பட்டு அப்படின்னு கேட்டா, நம்ம பக்கத்து தேசம் தான் கேரளம் அப்படிங்கிற தேசத்துல எத்தனை வருஷத்துக்கு
முன்னாடி அப்படின்னு கேட்டா முதல்ல நம்ம மகாபாரத காலத்துக்கு போனாதான் இது புரியும். மகாபாரத யுத்தம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வைகுண்ட ஆரோகணம் பண்ணினதுக்கு அப்புறம் வந்த விஷயம் இது. ஏன்னா 125 இயர்ஸ்ல கிருஷ்ணர் மறுபடியும் தன்னுடைய வைகுண்டத்துக்கு கிளம்புறார். இந்த 125 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். பஞ்ச பாண்டவர்கள்ல மூன்றாவது பாண்டவனா முக்கியமான அர்ஜுனனா இருக்கக்கூடியவனுக்கும் சுபத்ரைக்கும் கல்யாணம் நடந்தது. இவர்களுக்கு தான் அபிமன்யு அப்படிங்கிற ஒரு புத்திரன் ஏற்பட்டது. இந்த அபிமன்யு எங்க இறந்தான்? சக்கரவியூகத்துல இறந்தான். ஆனா அபிமன்யுக்கு 16 வயசு தான். ஆனா இந்த சக்கரவியூகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. யார் கூட ஆச்சு? உத்தரா அப்படிங்கிறவளோட கல்யாணம் ஆச்சு. இந்த உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் தான் பரீட்சித். இந்த பரீட்சித்துக்கு ஒரு பிள்ளை இருந்தான். இந்த பிள்ளைக்கு பேர் ஜனமேஜயன். ஜனமேஜயன் பிறந்த உடனேயே சில வருஷங்கள்ல பரீட்சித் இறந்தாச்சு. எப்படி இறந்தார் பரீட்சித்? எல்லாருக்கும் பாகவதம் நன்னா தெரிஞ்சிருக்கும். எப்படி இறந்தார் பரீட்சித்? சர்ப்பம் கடிச்சு இறந்தார். சர்ப்பம் பேர் என்ன? தக்ஷகன். நிறைய பேருக்கு இங்க பாகவதம் அப்படியே கரைச்சு குடிச்சிருப்பேன். ஏன்னா அத்தனை தடவை நீங்க கேட்டிருப்பேன் பாகவதம். இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த நாராயணியங்கிற விஷயமே பாகவத சாரம் தான். அதனால பாகவதத்தை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா நாராயணியத்துக்கு நிறைய நாள் வேண்டாம், 3 நாள்லயே நம்ம புரிஞ்சுடலாம். அப்போ இந்த ஜனமேஜயனுக்கு தெரியல, முன்னாடிலாம் அப்பா எப்படி போயிட்டாருன்னு தெரியல. ஏதோ சொல்லி வச்சிருக்கா வார்த்தை, ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருந்துன்னு என்னமோ சொல்லியிருக்கா போல இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இந்த ஜனமேஜயனுக்கு தெரிஞ்சுடுது, ஓஹோ நம்ம அப்பா இந்த தக்ஷகன்கிற பாம்புனாலதான் போயிட்டாரா அப்படின்னு தெரிஞ்சதுமே ஜனமேஜயனுக்கு அப்பேற்பட்ட ஒரு கோபமா, அந்த கோபத்துல ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெண்டட்டா எடுக்கணும் அப்படின்னு நம்ம சீரியல் எல்லாம் பாக்குறோம். ஓ நீ கொன்னியா அவனை, நான் பழி வாங்குறேன் பார் அப்படின்னு. இப்போ இந்த ஜனமேஜயன் என்ன பண்றான்னா நேரா வந்து சர்ப்பசத்திர யாகம் பண்றான். இந்த சர்ப்பசத்திர யாகத்துக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த யாகத்துல உலகத்துல இருக்கிற எல்லா சர்ப்பங்களும் மரணம் அடையணும் அப்படிங்கிற உத்தேசத்தோட சர்ப்பசத்திரம்ங்கிற யாகத்தை பண்றான். முக்கியமா எந்த சர்ப்பம் வந்து மரணம் அடையணும்னு அவனோட எண்ணம்? தக்ஷகன். எல்லா சர்ப்பங்களும் அப்படியே அமெரிக்கா அண்டார்டிகால இருந்துலாம் எல்லா சர்ப்பங்களும் வந்து அப்படியே அந்த யாகத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்கு. அப்போதான் எல்லாரும் பார்த்தா, ஜனமேஜயா இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணாத. யாரும் ஒருத்தம் பண்ணியிருக்கான் ஒரு தப்பு, ஏதோ ஒரு பாம்பு கடிச்சுட்டு போயிடுது, அந்த கதை முடிஞ்சது. அது அதோடய விட்டுடணும். அந்த கர்மா உங்க அப்பா அனுபவிச்சதை அப்படியே விட்டுடணும். இனிமே நீ பழி வாங்கினா அது உனக்கும் கேடுதான் விளைவிக்கும் அப்படின்னு சொன்னதுமே ஜனமேஜயன் பார்க்க அந்த சர்ப்பசத்திரத்தை நிறுத்தினாராம். ஆனா இத்தனை பாம்புகள் அங்க ஆண்டு போயிருக்கு இல்லையா, அப்போ அந்த தோஷம் வராதா ஜனமேஜயனுக்கு? ஏன்னா நம்ம என்ன கர்மா என்ன பண்றோமோ அதுக்கு விளைவு நமக்கு ஏற்படும். அதை நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியாது. அந்த கான்சிக்வன்ஸ் நமக்கு வரும். இன்னைக்கு வரலனா கூட பரவாயில்ல, நாளைக்கு வரலனா கூட பரவாயில்ல, இந்த ஜன்மால வரலனா கூட பரவாயில்ல, அடுத்த ஜன்மாலையாவது வந்து. அப்போ இந்த ஜனமேஜயனுக்கு என்ன ஆச்சா, त्वचा ரோகம் வந்துருக்கும். சாதாரணமா त्वचा ரோகம்னா இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, நிறைய பேருக்கு இருக்கலாம். அப்படி ஒருக்கா இருந்தா இது ஏதோ நாகம் தோஷம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அதனால இப்போ இந்த ஜனமேஜயன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு உடனே இந்த தோஷம் சர்ப்பசத்திர யாகம் பண்ண உடனே அவனுக்கு त्वचा ரோகம் வந்துருந்தான். இந்த त्वचा ரோகம் வந்த உடனே ஜனமேஜயன் பார்த்தான், இதுக்கு எங்க நம்மளுக்கு டாக்டர் கிடைப்பா அப்படின்னு பார்த்ததுல அப்போதான் ஒரு பெரியவர் சொல்ற, ஜனமேஜயா இந்த பாபா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு குருவாயூரப்பன் அப்படின்னு ஒரு சின்ன கிருஷ்ணர் இருக்கார். அந்த கிருஷ்ணர் கிட்ட போய் நீ கேளுப்பா, என் त्वचा ரோகத்தை நிவர்த்தி பண்ணிட மாட்டியா கிருஷ்ணா அப்படின்னு நீ கேளு.
கேள அப்படின்னு சொல்ற. ஜனமேஜயர் இங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஹரியானால இருந்து ஆறாகும் அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி நேரம் வந்தானா எங்க கேரளத்துக்கு. கேரளத்துக்கு வந்து குருவாயூருக்கு வந்து அந்த இடத்துலதான் நாராயணியம் ஸ்லோகம் இது. பிரிதோ சுனப்தா பிரிது தர்ம கர்மடஹ பிராச்சீன பர்ஹிர் யுவதோ சதத்ரிதோ பிராச்சேதசோ நாம சுஜேத சஹஸ்சுதான் அஜீஜனத்வா கருணாபுராணிவ. அதாவது பிரிது அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தானா. இந்த சக்கரவர்த்தியினுடைய கொள்பேரன். இந்த நப்தாங்கிற சப்தம் வேற எங்க கேட்டிருக்கோம் நம்ம? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எந்த வரியில வரும்? வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹ பௌத்ரம கல்மஷம்னு தானே வருது. நப்தானா கொள்பேரன். இந்த ஸ்லோகங்களுக்குலாம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, சில வார்த்தைகள்லாம் எங்க வருதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேற ஸ்லோகத்திலயும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்க பிரிதோசு நப்தா, நப்தா பிரிதுனுடைய நப்தா அதாவது கொள்ளுபேரன் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிறவனுக்கும் சதத்ருதிக்கும் கல்யாணம் நடந்துதான். இந்த பிராச்சீன பர்ஹிஸும் சதத்ருதியும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு 10 குழந்தைகள் பிறந்தா. இவாளுக்கு தான் பிரச்சேதசர்கள் அப்படின்னு பேர். இந்த பிரச்சேதசாலாம் என்ன பண்ணானா, இவாளை பெத்து எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? என்ன காரணமா? சிருஷ்டி காரணம். ஏன்னா சனகாதிகள்லாம் வந்தப்புறம் எப்படியாவது இந்த பூலோகத்துல நீங்களும் நானும் இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா அந்த ரீப்ரொடக்ஷன். அதுக்குதான் இந்த பிரச்சேதசாலை கொண்டு வந்திருக்கா. இந்த பிரச்சேதசர்கள் சிருஷ்டிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளை உடனே தபஸ்க்கு அனுப்புறாங்க. தபஸ்க்கு இந்த பிரச்சேதசர்கள் உடனே போய் பார்த்தா எங்க வராலாம்? மலைய மாருதம் வீசக்கூடிய ஒரு ஊருக்கு வரா. அந்த ஊரு பேரு தான் குருவாயூர். ஆனா இப்போ ஒன்றும் அது குருவாயூருங்கிற பேர் வரல. இங்க வந்து பார்த்தா ஒரு ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட். யார் இருக்கணும் குருவாயூர்ல? குருவாயூரப்பன் தானே இருக்கணும். குருவாயூரப்பன் இன்னும் வரல. அப்ப யார் இருந்தா குருவாயூரப்பனுக்கு முன்னாடி இந்த ஊர்ல? சிவன். நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஊரு சிவனுடைய ஊர். ஏன்னா அம்பாள் பார்த்தாலும் சிவன் கைலாயத்துல தானே இருந்திருக்கணும், இங்க எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டா ஒரு நாள் அம்பாள் சொல்றாளாம், நம்ம சம்மர் கேம்ப்க்கு எங்கேயாவது போய் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஏன்னா கைலாயத்துல குழு 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 குழுன்னு இருக்கு. இங்கேயும் வெயிலோட அப்படியே குழு குழுன்னு காத்து வீசிட்டு ஜம்முன்னு இருக்கு. கர்நாடக பிரதேசத்துல ராமர் காலத்திலேயே ஸ்ரீரங்கம்க்கு வந்தாச்சு. அப்போ வேற என்ன பண்ணுறது? கேரளா தான் ஒண்ணு பாக்கி இருக்கு. தமிழ்நாடுல நிறைய கோவில்கள் இருக்கு. காம்படிஷன் வந்துடும். அதனால இந்த கோவில்கள்லாம் வேண்டாம், நம்ம கேரளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சிவபெருமானும் அம்பாளும் வந்த க்ஷேத்திரம் தான் இந்த குருவாயூர். இந்த குருவாயூர்ல இருக்கும்போது இந்த பிரச்சேதசர்கள் வந்து சிவபெருமானை வழிபடுறா. அப்போதான் சிவபெருமான் எப்படி பக்தி பண்ணணும், பக்தியினுடைய லட்சணங்கள் என்ன, பக்தி பண்ணா எத்தனை நாளைக்கு பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற விஷயங்கள் எல்லாமே ருத்ரகீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாடி சொல்ற. இந்த மாதிரி பண்ண உடனே நீங்க குருவாயூர் போயிருந்தேன்னா குருவாயூர் என்டர் ஆகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு மெயின் துவாரத்துல இருந்து என்டர் பண்ணலாம். எத்தனை பேர் இங்க குருவாயூர் போயிருக்கீங்க? நிறைய பேர் போயிருக்கு. அப்போ குருவாயூர் உள்ள போகும்போது நீங்க மெயின் துவாரத்துல இருந்து போவேலா இல்ல பகவதி சன்னதியில இருந்து போவேலா? ஒருக்கா பகவதி சன்னதி வழியா போயிருந்தேன்னா உள்ள போன உடனே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை பார்த்துருக்கோம். இது பிரச்சேதசர்கள் ஏற்படுத்தின குளம். அப்படின்னா குருவாயூரப்பனுக்கு முன்னாடி வந்தது அந்த குளம். அவ்வளோ பிராச்சீனமான குளம். சிவபெருமானும் அம்பாளும் அங்க வந்து நம்ம எப்படி இப்பெல்லாம் நிறைய புதுசா பில்டிங் கட்டுறோம். இந்த பில்டிங்ல லாஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லி 2 பேரை காமிப்பா. ஒரு தம்பதியை காமிப்பா. அந்த தம்பதி வந்து 2 பேரும் அவ காலை அந்த ஜலத்துல போட்டு மந்த மாருதம்னு பாடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த குளத்துல சிவபெருமானும் அம்பாளும் அவ 2 பேரும் காலை போட்டு நினைச்சிட்டு இருக்காளாம். அப்போ இந்த விஷயங்கள் தான் நடக்கிறது. அப்போனா குருவாயூர் புது ஊர் கிடையாது. 2வது இப்போ
பிரச்சேதசர்கள் வழிபட்ட ஊர் பாயிண்ட் 1. ரெண்டாவது, ஜனமேஜயன் இந்த ஊருக்கு வந்துதான் குருவாயூரப்பனை பார்த்து தன்னுடைய துவச்சாரோகத்துக்கு நிவாரணத்தை கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ ரெண்டாவது பாயிண்ட். அப்போனா இதுதான் அந்த ஸ்தல புராணம். இதோட இப்போ நிறுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் 3 வைலட்சண்யங்களை பார்க்கணும் இல்லையா? 4வது வைலட்சண்யம் ஸ்தல வைலட்சண்யம். குருவாயூர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஊர். நம்பர் 1. ரெண்டாவது விஷய வைலட்சண்யம். என்ன விஷயம், எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தா பாகவதம். அந்த பாகவதத்தின் சாரம், அந்த சாரம், அதாவது நீங்க நிறைய பேர் சமையல்ல ரொம்ப கட்டிக்காரனா இருப்பேன். நீங்க பால்கோவா எப்படி பண்ணுவீங்க? பாலை உருக்கி 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 தான் பால்கோவா. வெறும் பாலை கொடுத்தா அதுல சக்கரை போட்டு கொடுத்தா அதுவும் ஸ்வீட் தான். ஆனா பால்கோவா சாப்பிட்ற மாதிரி திதிக்குமோ? திதிக்காது. அப்போ பாகவதம் பால், பாகவத சாரமான நாராயணியம் பால்கோவா. இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னா, இந்த நாராயணியத்துல 100 தசகங்கள். எத்தனை ஸ்லோகங்கள் நாராயணியத்துல மொத்தமா? 1304 ஸ்லோகங்கள். ஆனா நிறைய பேர் நாராயணியம் புக்க திறந்து பார்த்தா 1036 ஸ்லோகங்கள் இருக்கும். பெரியவாழ்மா சொல்றா, பட்டத்திரிகள் இந்த நாராயணியத்துல 1034வது ஸ்லோகத்தை பாடி முடிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஸ்லோகத்தை பாடுறாரு. இந்த மாதிரி நடக்காது. அதனால இது லேட்டரான அடிஷனா இருக்குமோ என்னமோ அப்படின்னு பெரியவாளோட ஒப்பீனியன். அதனால நம்ம புரிதலுக்கு 1034 ஸ்லோகங்களுடைய இருக்குமே. இந்த 1034 ஸ்லோகங்கள் எத்தனை தசகங்கள்? 100 தசகங்கள். எத்தனை நாள் ஆச்சு இந்த 100 தசகங்கள்ல பாடுறதுக்கு பட்டத்திரிக்கு? 100 நாள் தான். நமக்கு சாதாரணமா இத சொல்லிதான் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். ஆனா விநாயகர் வழி மாத்திட்டார். நாராயணியம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துட்டாலே, நாளுக்கு 2 மணி நேரம் எடுத்துட்டு அர்த்தம் சொன்னாலே 90 நாளாவது வேண்டி இருக்கும் நாராயணியத்தை முழுசா அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு கொடுத்த நேரமும் கம்மி, புரிதலும் கம்மி. அதனால இந்த 3 நாள்ல நிறைய பேர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம், எல்லா நாராயணிய ஸ்லோகத்துல இதை சொல்லணுமா அதை சொல்லணுமா, இதை சொல்லலையே அதை சொல்லலையேன்னு நினைச்சிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கலாம். எல்லா ஸ்லோகத்தையும் கவர் பண்ண முடியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்னெல்லாம் கதையினுடைய கிரமாணத்துல வருதோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு போகலாம். அதை தவிர பகவானுடைய சங்கல்பம் எத்தனை முடியறதோ நான் கவர் பண்ணிட்டே வரேன். இப்போ இந்த 1034 ஸ்லோகங்கள் 10 தசகங்கள்ல போட்டிருக்க பட்டத்திரி 100 நாள்ல முடிச்ச விஷயம். இப்போ எதுக்கு 100 நாள்ல முடிச்சுட்டார்? பட்டத்திரிகளுக்கு சாமர்த்தியம் இல்லையா? 100,000 ஆயிருக்கலாமே. எதுக்கு 100 நாள்ல முடிச்சுட்டார் அப்படின்னு கேட்டா, அதுதான் 3வது நாள் நான் சொல்ல போறேன். இந்த கேள்வியை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு 3 நாள்ல பட்டத்திரிகள் இந்த நாராயணியத்தை முடிச்சார்? 3வது நாள் நான் இதுக்கு பதில் கொடுக்கலன்னா இந்த கேள்வியை நீங்களா கேட்கணும். சரியா? இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். ஸ்தல வைலட்சண்யம் பார்த்தாச்சு, விஷய வைலட்சண்யம் பார்த்தாச்சு. என்ன பாக்கி இருக்கு? வத்ரு வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு வைலட்சண்யம். வத்ரு வைலட்சண்யத்தை பார்ப்போம். வத்ருனா வக்தா, யார் சொல்லறா, இந்த நாராயணியம்ங்கிற கிரந்தத்தை யார் உற்பத்தி பண்ணா அப்படிங்கிறது தான் வத்ரு வைலட்சண்யம். இந்த வத்ரு வைலட்சண்யத்துல யார் இதை உற்பத்தி பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால நாராயணியத்திலேயே பட்டத்திரிகளே தானா ஒரு ஸ்லோகத்தை சொல்ற. பூகண்டே கேரளாக்கியே
சரிதனிகனிலாம் உத்தரே நைவனாவா க்ஷேத்ராக தியுதிமாத்மே புனர்பரி நவனிக்ராம்னி ஸ்வதாம்னி அப்படின்னு எடுக்கிறார். பூகண்டே, இந்த பூலோகத்துல நான் இருக்கேன். எங்க பூலோகத்துல? கேரளாக்கே. கேரளம்னா எல்லாருக்கும் புரியும், கேரளத்துல. சரித நிகனிலாம் உத்தரே நைவ நாவா. நைவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த ஊரை குறிக்கிறது? நைவ அப்படின்னு ஒரு ஊர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரா தான் இருக்கும். இது நான் சொன்னேன்னா ஓ இந்த ஊரா அப்படின்னு. திருநாவாய். வெரி குட். திவ்ய தேசங்கள்லயே 108 திவ்ய தேசங்கள்ல 13 மலைஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் தான் இந்த திருநாவாய். இந்த திருநாவாய்க்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, கேரளால மட்டும் சாதாரணமா நம்ம சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தோம்னா கோவில்ல ஒரு சிவபெருமான் இருந்தா ஒரு அம்பாள் இருப்பா, ஒரு பெருமாள் இருந்தா ஒரு தாயார் இருப்பா. ஆனா கேரள கோவில்கள்ல தனி நாச்சியார் கோவில்னு இருக்காது. எல்லாம் மனசுக்குள்ளன்னு சொல்லிட்டு அவ மனசுலாயோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டா, திருநாவாயில மட்டும்தான் தனி நாச்சியார் கோவில் இருக்கு. கேரளத்திலேயே திருநாவாயில மட்டும்தான். அதனால கேரளா போனேன்னா கண்டிப்பா திருநாவாய் போயிட்டு அந்த அங்க இருக்கிற தேவிய நன்னா பார்த்துட்டு வரணும்னு என்னுடைய ஒரு கோரிக்கை. இப்போ இந்த திருநாவாய் பக்கத்துல ஓடக்கூடிய ஒரு ஆறு பேர் தான் பாரதப்புழை. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். பாரதப்புழை வடக்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கு, குக்கிராமம். இந்த கிராமம் பேரு மேல்பத்தூர். இந்த மேல்பத்தூர்ல பிறந்தவர் தான் நம்ம நாராயண பட்டத்திரி. மற்றொரு முக்கியமான ஒருத்தர், அவருக்கும் இதே மாதிரி ஒரு பேரு தான். அவரும் நிறைய கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். யார் அவர்? நாராயண தீர்த்தர். இந்த நாராயணா அப்படின்னு பேர் வச்சாலே கிரந்தம் சாதிப்பா போல இருக்கு நிறைய. அதனால நீங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் நாராயணாங்கிற நல்ல பேரா வைங்கோ. பேரன் பேத்திகள்லாம் நிறைய போறப்பா. இப்பெல்லாம் அனாமிகான்லாம் பேர் வைக்கிறான். அனாமிகானா என்னன்னா, பேரே இல்லாதவளுக்கு தான் அனாமிகான்னு பேர். அதனால அர்த்தம் உள்ள பேரா நாராயணா அப்படின்னு ஏன் வைக்கணும்னு அஜாமிலர் கதையில நான் பின்னாடி சொல்றேன். ஆனா ஒரு மறுபடியும் ஒரு கோரிக்கை. இப்போ இந்த மேல்பத்தூர்ல இந்த கிராமத்துல நாராயண பட்டத்திரி என்கின்றவர் பிறந்து வளர்ந்து நிறைய வைதுஷ்ய பூர்த்தி உள்ளவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவர் நாராயணியம் மட்டும்தான் எழுதியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். ஆனா அவர் நிறைய கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சம்பு பிரபந்தஸ்னு நிறைய காவியங்கள், அஷ்டமி சம்பு, ராஜசூயம், சுபத்ராதாரணம், பாஞ்சாலி ஸ்வயம்வரம், தாத்து காவியம், ஸ்ரீபத சப்ததி, இந்த மாதிரி நிறைய காவியங்களை ரச்சனை பண்ணிட்டே வர நாராயண பட்டத்திரி. அவருக்கு 5 குருவும். அவதூத கீதையில சொல்லுவோம், உனக்கு யாரெல்லாம் குருப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு கிண்ணற ஸ்திரீயும் குரு, எனக்கு ஒரு பிங்களையும் குரு, எனக்கு இந்த தீயும் குரு, எனக்கு ஆகாசமும் குரு, அக்னியும் குருன்னு அந்த அவதூத கீதையில சொல்ற மாதிரி இந்த நாராயண பட்டத்திரியும் பல குருக்களோட வளர்ந்துட்டு வர. ஆனா அவருடைய சிஷ்ய பக்தி அப்படிங்கிறது நாராயணியத்துல தான் பூர்ணமா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு அவருடைய குருக்கு வாத ரோகம் வந்துடணும். வாத ரோகம்னா ரூமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ். அச்சுத பிஷாரொட்டி என்கின்ற குரு அவருக்கு. இந்த அச்சுத பிஷாரொட்டிக்கு வாத ரோகம் வந்த உடனே நாராயண பட்டத்திரிகள் பார்த்தராம், குருநாதா, நீங்க இப்படி தவிக்கிறது என்னால பார்க்க முடியல. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை நீங்க எத்தனையோ பேருக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி. உங்களோட வியாதியை நான் வாங்கின்றேன் அப்படின்னு அந்த அச்சுத பிஷாரொட்டியினுடைய வியாதியை அவர் வாங்கின்றாராம். இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. எப்போ? கலியுகத்துல நடந்திருக்கு. இப்போ ஏதோ நடக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லாருமே அவ ஆத்துக்கு வாசல்ல போய் வியாதியும் வாங்கிக்கோங்க, வியாதியும் வாங்கிக்கோங்கன்னு போய் அவளுக்கு பிசினஸ்லாம் அப்படியே ஜே 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 ஜேன்னு நடக்கும். ஆனா அந்த காலத்துல சிஷ்ய பக்தினா என்னன்னு நாராயண பட்டத்திரி இந்த காமிச்சிருக்கு. வாத்தரோகத்தை வாங்கினாச்சு. இந்த வாத்தரோகம் வரத்துக்கு முன்னாடி அவர் இந்த அச்சுத பிஷாரொட்டியினுடைய குடும்பத்துல வந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நன்னா வாழ்ந்துட்டு வர.
வாழும்போது பூந்தானம் அப்படிங்கிற ஒருத்தர், நிறைய பேர் கேட்டிருப்பேன் ஞானபானா அப்படின்னு. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஹரே குருநாதன் துணை செய்க சந்ததம் திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழுதும் பிரியாதிருக்கிடும் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவார். நரஜன்மம் சபலமாக்கிடுவார். ஞானபானான்னு மலையாள பாஷையில கீதனே சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை விஷயங்கள் கீதையில இருக்கிற விஷயங்கள்லாம் அங்க பால்கோவாவா ஞானபாலையில இருக்கு. அதுவும் மலையாள பாஷையை கேட்கணுமா, கேட்டாலே குழந்தை முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குமா மலையாள பாஷைக்கு பெரியவாள்லாம் சொல்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த ஞானபானைய நேர கொண்டு வந்து பட்டத்ரிக்கு இந்த பூந்தானம்ங்கிறவர் சமர்ப்பணம் பண்றார். பட்டத்ரி பார்த்து அவருக்கு வைதுஷ்ய பூர்த்தி நிறைய இருக்கு, ஆனா வித்யை இருந்தாலும் ஒரு கர்வம் இருக்கான். இந்த கர்வத்தை பங்கம் பண்ணணும் இல்லையா? நாராயணியன் எழுதணும்னா கர்வத்தோட எழுத முடியுமா? அதனால அந்த கர்வ பங்கம் பண்ணணுங்கிறதுனால பூந்தானமா அனுப்பி வைக்கிறானாம் சுவாமி. பூந்தானம் வந்த என்னுடைய ஞானபானையை படிக்க வேண்டும். பட்டத்திரிகள் நான் சம்ஸ்கிருதத்துல வித்வான், மலையாளத்துலலாம் நீங்க எழுதினா நான் படிக்க மாட்டேன், கிளம்பிப்போம் அப்படின்னு சட்டுன்னு அங்கேருந்து பூந்தானத்தை அனுப்பிச்சுடுவேன். அப்போதான் அடுத்த நாள் பட்டத்திரிக்கு ஒரு கனவு வந்தான். அந்த கனவுல பகவானே வந்து சொல்றானா, எனக்கு உன் விபக்தியை விட பூந்தானத்தினுடைய பக்தி தான் பிடிச்சிருக்கு, நான் அதுவே போய் கேட்டுக்கிறேன். நீ இவ்வளோ கிரந்தங்கள் எழுதி என்ன பிரயோஜனம்? என்னை பத்தி எழுதியிருக்கான் ஞானபானன்னு, அதை படிச்சு அதை அனுபவிக்க உனக்கு சாமர்த்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறோம் உடனே. அப்போதான் பட்டத்திரிகளுக்கு வித்யனால வந்த கர்வம் பங்கமாற்றான். இப்போ பூந்தானம் எழுதின ஸ்லோகம் இப்போ நான் பாடினேனே, குருநாதன் துணை செய்க சந்ததம். ஏதோ அதுல இருந்துதான் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டார் போல இருக்கு. நேர தன்னுடைய குருநாதர் அச்சுத பிஷாரடி கிட்ட போய் உங்களுடைய வாத ரோகத்தை நான் வாங்கிக்கிறேன் சுவாமி அப்படின்னு உடனே வாங்கிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது தப்பா வாங்கிட்டு போல இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வந்திருப்பேன், வந்தப்புறம் தான் 2 மணி நேரம் உட்காரணுமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இங்க நாராயண பட்டத்திரி வியாதியை வாங்கிட்டாச்சு, துடிக்கிற மேற்பத்தூர்ல. ஏன்னா அந்த வியாதி வந்தவாளுக்கு தான் வியாதி வலி தெரியும். நம்ம என்னதான் சொன்னாலும் எனக்கு புரியுது, நல்லா புரியுது, உனக்கு தலைவலியா இந்த மாத்திரை போட்டு எனக்கு நல்லா புரியுறதுன்னு என்னதான் நம்ம வாயால் சொன்னாலும் அவளுக்கு வந்த வலி அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா அது அவளுடைய கர்மாவுக்கு படி வந்த வலி. நம்மளுக்கு தலைவலி முன்னாடி வந்திருக்கிறது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டாலுமே அவளுக்கு வர தலைவலி வேற, நமக்கு வர தலைவலி வேற. அதனால நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உன் தலைவலி நிவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ அப்படின்லாம் சொன்னா பிரயோஜனமே கிடையாது. ஓ பட்டத்திரிகள் வாத்தரூபத்துல தவிக்கிற என்ன பண்ணறதுன்னு தெரியல. 10 பாலக்காலை எடுத்துட்டு நேர எங்க வந்தார்? ஜனமேஜயன் போட்ட ரிவ்யூவை பார்த்து எங்கேயோ வந்திருக்காரு. ஜனமேஜயன் எந்த ஊருக்கு ரிவ்யூ போட்டிருக்காரு? அவருக்கு துவச்சாரோகம் வந்து எப்போ போச்சு, எங்க போச்சு துவச்சாரோகம்? குருவாயூர்ல தானே போச்சு. அவரோட ரிவ்யூவை பார்த்து 5 ஸ்டார் ரிவ்யூவா, பரவாயில்ல நம்ம இங்கேயே போலான்னு நேரம் ஓடி வந்த குருவாயூர் ஓடி வந்தான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா 10 பேர் அவரை தூக்கிட்டு வந்தா, ஏன்னா அவ்வளோ வழியில தவிக்கிறார். அப்போ 3 வைலட்சண்யத்தை நம்ம பார்த்தாச்சு. ஸ்தல வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், வத்ரு வைலட்சண்யம். பாக்கி இருக்கிறது ஸ்ரோத்ரு வைலட்சண்யம். ஸ்ரோத்ருனா மறுபடியும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கே வரணும். ஏன்னா நம்ம நான் டீடெயில் அப்படின்னு இந்த ஷேக்ஸ்பியர் எழுதினதெல்லாம் படிக்கும் போது ஒரு கேள்வி வரும், ஹூ செட் டு ஹூம்.
ஹூ செட் அப்படிங்கிறதுக்கு பதில் தெரியும். பட்டத்திரிகள் செட். டு ஹூ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சாதாரணமா பாகவதம் யார் யாருக்கு சொன்னான் அப்படின்னு கேட்டா ஹூ செட் டு ஹூ. இப்போ குவிஸ் டைம், மறுபடியும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு எல்லாரும் வந்துள்ளோம். பாகவதத்தை யார் சொன்னா? சுகபிரம்மன் சொன்னார். யார் கேட்டா? பரீட்சித் கேட்டான். பரீட்சித் தான் பின்னாடி தக்ஷகன் கடிச்சு ஆண்டு போனார். கீதை யார் சொன்னா? கண்ணபிரான். யார் கேட்டா? நம்ம சனாதன தர்மத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ், அதாவது இந்த கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த ரிலிஜன்ஸ்லாம் அந்த கிரந்தத்தை பத்தி கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு பிளாஸ்பமி அப்படின்னு ஒரு சப்தம் கொண்டு வரோம். அப்படி பண்ணா நரகம் தான். கேள்வி கேட்காம அப்படியே அது என்ன சொல்றதோ அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவா விதானங்கள். ஆனா சனாதன தர்மம் அப்படி கிடையாது. கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். அதனால நம்ம பேரன் பேத்திகள் நம்மள கேள்வி கேட்கறா அப்படின்னா கேட்க விடணும். சுவாமி வந்து கண்டு குத்திடுவாரே அப்படின்னு சொன்னா பதிலே கிடைக்காது. ஏன்னா பகவான் கேள்வி கேட்கிறவாளுக்கு நம்ம மூலியமாவோ இல்ல வேற யார் மூலியமாவோ இல்ல தானா ஸ்வயமா வந்து பதில் கொடுப்பாரு. எந்த மாதிரி கேள்வி? இன்னைக்கு டிராபிக் இருக்குமா இல்லையா அப்படின்லாம் கேட்டா அவர் பதில் கொடுப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பக்தி இல்ல தோற்றி எடுக்கக்கூடிய கேள்விகள்னு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா? பகவான் இருக்காரா இல்லையா? இருந்தா எப்ப இருக்காரு? எப்பொழுதுமே இருக்காரா? சனாதனமா இருக்காரா? இல்ல எப்போவாவது உற்பத்தி ஆனாரா? இது எல்லாமே பட்டத்திரி பதில் கொடுக்கிறார். இந்த மாதிரி நாராயணியம்லாம் படிச்சா குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சிடும். ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளுக்கு சில வாட்டி பதிலே இருக்கிறது இல்லை. ஏன்னா பிராக்டிக்கலா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும், ஆனா நமக்கு பதில் இருக்காது. அப்படின்னா அது சனாதன தர்மத்துல பதில் இல்லையா அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. நம்ம தேடணும். அந்த பதிலை தேடி போனானா பகவானே வந்து நம்மளுக்கு அந்த பதிலை கொடுத்துடுவார். இப்போ இந்த இடத்துல நாராயண பட்டத்திரிகள் இந்த நாராயணியம்ங்கிற பாகவத சாரத்தை சொல்றார். யார் கேட்டா அப்படின்னா ஸ்வயம் அந்த குருவாயூரப்பனே கேட்டார். பாகவதத்தை கூட அந்த கண்ணன் கேட்டிருக்கானோ இல்லையோ, இந்த நாராயணியத்தை கண்ணன் எப்பொழுதுமே கேட்டார். அப்போ ஸ்ரோத்ரு வைலட்சண்யத்துல பட்டத்திரிகள் நாராயணியத்தை பாகவத சாரமா சொன்னார் அப்படின்னு குருவாயூரப்பனுக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கலாமே, எதுக்கு பாகவதத்தை நாராயணியமா சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு சில கீர்த்தனங்கள் இருக்கு, அஷ்டபதி அப்படின்னு சில கீர்த்தனங்கள் இருக்கு. இதெல்லாம் பாடி இருக்கலாமே, எதுக்கு பாகவத சாரம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இருக்கு. இந்த பகவான் இருக்காரே, இந்த குருவாயூரப்பன் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு நம்ம கேட்டாதான் அவருக்கு எதுக்கு பாகவதம் இவ்வளோ பிடிச்சிருக்குங்கிற பதில் வரணும். ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமா 2 பேர் இருந்தா. அவன் வந்து போய் நேர ஒரு தம்பதி நேர தபஸ் பண்ணி பகவான் கிட்ட, பெருமாள் கிட்ட போய் கேட்கிறான். இந்த பெருமாள்னே வச்சுக்கோமே, ஜம்முன்னு சொல்லிக்கிறார். இது ஒரு வைகுண்டம்னு இப்ப எல்லாருக்கும் சலச்சித்திரம் ஓடணும். வைகுண்டம், வைகுண்டத்துல பெருமாளுக்கு கோரிக்கை வைக்க ஒரு தம்பதி வந்திருக்கார். என்ன கோரிக்கை அப்படின்னா, பெருமாளே ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், பெருமாளே ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், பெருமாளே ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு தம்பதி கேட்டான். இந்த தம்பதி பேர் என்ன? எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஏன்னா பாகவதத்துல மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய கதை. கிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு இந்த தம்பதியினருடைய பேர். இந்த கிருஷ்ணி சுதபஸ்ங்கிறவா 2 பேரும் போய் பகவான் கிட்ட கோரிக்கை வைக்கிறா. பகவான் எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும். நான் எத்தனை வாட்டி இந்த கேள்வியை கேட்டேன்? 3 வாட்டி. அவனும் தப்பி தப்பி 3 வாட்டி அந்த ஏக்கத்துல 3 வாட்டி இந்த கேள்வியை கேட்டுடுறான். பகவான் பார்த்த, என்னால வந்து என்ன மாதிரி இன்னொரு ஒரு குளோன் எல்லாம் ஏற்படுத்த முடியாது. அதனாலதான் நான் ஜெய விஜயாள் நிற்கும் போது பின்னாடி சொல்லுவேன், அவ எந்த முத்திரையில நிக்கிறா, இந்த மாதிரி தர்ஜனி முத்திரை அப்படின்னு பேரு.
இதுக்கு பிரேமி அண்ணா தான் அழகா எக்ஸ்பிளனேஷன் வியாக்கரணம் கொடுப்பா. அவ சொல்றாளாம், தர்ஜனி முத்திரைலாம் எதுக்காக இந்த முத்திரை? ஏன்னா டான்ஸ்ல பல ஆயிரக்கணக்கான முதிரைகள் இருக்கே, பதாகஸ் திரிபதாகம்னு ஆயிரக்கணக்கான முதிரைகள். அப்ப எதுக்கு இந்த தர்ஜனி அப்படின்னா அவ சொல்றாளாம், இந்த மாதிரி வேற யாருமே இந்த உலகம் என்ன 14 லோகத்திலயும் இந்த மாதிரி ஒரு பெருமாள் மாதிரி யாருமே கிடையாது. சரி, அதனால குளோனிங் பண்ணி இன்னொரு என்ன மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க முடியாது, நானே வந்துடுறேன் அப்படின்னு இந்த பிருஷ்ணி சுத்தப்பாளுக்கு பிராச்சீன வர்கிஸ் பிருஷ்ணி கர்ப்பன் என்கின்ற ஒரு குழந்தையா பகவான் அவதரிச்சார். இந்த பிருஷ்ணி கர்ப்பன் இந்த பிருஷ்ணி கர்ப்பன் இருக்கிற காலத்திலேயே பிருஷ்ணி சுதபஸ் ஒரு மூர்த்தியை ஆராதனம் பண்ணிட்டு வரா. இந்த பிருஷ்ணி சுதபஸ்க்கு 3 தடவை குழந்தை வேணும்னு கேட்டிருக்கான். ஒரே ஜென்மால அவரே டியூல் ரோல் 3 ரோல் அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால 3 ஜென்மாக்கள் பிருஷ்ணி சுதபஸ்க்கு கொடுக்குறா. 2வது ஜென்மா எது? இந்த பிருஷ்ணி சுதபஸ் யாரா வரா 2வது ஜென்மால? அதிதி காஷ்யபா. அவளுக்கு பிறந்த குழந்தை உபேந்திரன் வாமனன். 3வது ஜென்மம் வசுதேவன் தேவகி. அவளுக்கு பிறந்த குழந்தை கண்ணன். இந்த 3 பேருக்கும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 தம்பதியும் ஒரு தம்பதி தான். ஆனா இந்த 3 பேரும் ஆராதனம் பண்ண அந்த மூர்த்தி கேசவ பெருமாள்ங்கிற அந்த மூர்த்தி ஒரு காமன் மூர்த்தி. பிருஷ்ணி சுதபஸ் ஆராதனம் பண்ணிட்டே வரா. அவ போன பின்பு இந்த மூர்த்தி எப்படியோ இந்த அதிதி கஷ்யபாளுக்கு போய் சேரதான். நம்ம இந்த தசாவதாரம் படம் மாதிரிலாம் படம் பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்லாம் வரும். எப்பவோ நடந்த ஒரு விஷயம் பின்னாடி அதுக்கு ஒரு விளைவு கொடுக்கும். அந்த மாதிரி எப்பவோ இவ கேட்ட விஷயம் பின்னாடி எத்தனை ஜன்மாவா இவாளுக்கு அந்த மூர்த்தி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதிதி கஷ்யபாலா வேண்டிட்டு இருக்கா இந்த மூர்த்தி. அதிதி கஷ்யபா போன பின்பு தேவகி வசுதேவர் கிருஷ்ணனா ஆராதிச்ச மூர்த்தியும் அந்த கேசவ பெருமாள் மூர்த்தி. இந்த கேசவ பெருமாள் தான் மதுரையில இருந்தார். மதுரையில கண்ணன் ஆராதனம் பண்ணிட்டே இருக்கார். அப்போதான் இந்த மகாபாரத யுத்தத்துல 100 கௌரவர்களையும் பீமன் வதம் பண்ணிடுறான். வதம் பண்ண உடனே காந்தாரிக்கு அப்படியே சோகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. காந்தாரி ஓடி சொல்றா, கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தா இந்த யுத்தத்தை நீ தடுத்திருக்கலாம். இப்ப நடக்கிறது இந்த யுத்தம், உலகத்துல நடக்கிற யுத்தமும் அந்த கண்ணனால நிறுத்த முடியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவர் நிறுத்தல ஒண்ணும். அப்படின்னா ஏதோ ஒரு காரணம், தர்மம் மறுபடியும் நிலைநாட்டப்படுறது அப்படிங்கிறதுதான் விஷயமே. இப்போ காந்தாரி புத்திர சோகம் இல்லையா? ஒரு தாய்க்கு குழந்தை எவ்வளோ கெட்ட புத்தி இருந்தாலும் எவ்வளோ கெட்ட குணமா இருந்தாலும் ஒரு தாய் மனசு தாய்க்கு தான் தெரியும். ஓடி போய் கண்ணன் கிட்ட போய் புலம்பரா, கத்தி தீக்கரா, கிருஷ்ணா நீ நினைச்சா இந்த யுத்தத்தை தடுத்திருக்கலாம், என் குழந்தைய உயிர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்னோட 3 குழந்தைகளும் போயிட்டா. துஷலாங்கிற ஒரே ஒரு பெண் காந்தாரிக்கு, அவளும் விதவை ஆயிட்டா. இனிமே நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன் கிருஷ்ணா, உன்னுடைய குலமும் யாதவ குலமும் உன் கண்ணு முன்னாடியே அடிச்சுட்டே சாப்பிடணும் அப்படின்னு காந்தாரி சாபம் கொடுத்து. அதனாலதான் பின்னாடி துவாரகையில பெரிய ஒரு பிரளயம் மாதிரி, அது சுனாமியா ஃப்ளட்டா என்னன்னு தெரியல. ஆனா யாதவர்களுக்கு போதை பழக்கம் ஜாஸ்தியான உடனே அவளே அடிச்சுட்டு அந்த பிரளயத்திலேயே அவளும் மாண்டு போறான். இப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கண்ணன் ஒரு கிரேட் இவெண்ட் ஆர்கனைசர். அவருக்கு இந்த பூலோகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு இவெண்ட் தானே, ஒரு லீலை தானே. அப்போ இந்த லீலையில இருக்கக்கூடிய செடி கொடி மரம் பூச்சி எல்லாத்துக்குமே அவர் எக்ஸாக்டா அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கிறார். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை. ஏன்னா அவர் ஆராதிச்ச மூர்த்தி எது? கிருஷ்ணி சுதபஸ் ஆராதிச்ச மூர்த்தி அந்த கேசவ பெருமாள் மூர்த்தி தானே இவாளோட குலதெய்வம். அப்போ கண்ணன் பார்த்தது அது ஒரு கல்லாவே இருந்துட்டு போட்டோம்.
அதையும் நீ ரட்சிக்கணும் உத்தவா அப்படின்னு அந்த கல்லு, அந்த மூர்த்தி, அந்த பகவான உத்தவன் கையில கொடுத்து, இப்போ நானும் வைகுண்டத்துக்கு கிளம்ப போறேன், இந்த மாதிரி யாதவ குலமும் அழிஞ்சுடுது, இங்க இருந்தா இந்த மூர்த்தியும் யாருக்கும் கிடைக்காது, அதனால உத்தவா நீ இதை வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு கிளம்பி அனுப்பிச்சுடுற. உத்தவன் கண்ணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்போ பார்த்தாலும் கண்ணன் கிட்ட அந்த பாகவதத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லி 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 ஆராதனம் பண்ணிட்டு, இந்த கேசவ பெருமாள் தானே அந்த கண்ணன், அந்த கண்ணன் பண்ண விஷயங்கள் எல்லாம் இந்த கேசவ பெருமாள் கிட்ட டெய்லி தினசரி அவர் எழுந்தா பாகவதம், உட்கார்ந்தா பாகவதம், இருந்தா பாகவதம்னு இந்த பாகவதத்தையே சொல்லிட்டு வர அப்பத்துலேருந்து. ஏன்னா இந்த மூர்த்தி பாகவதத்தை பார்த்துருக்கு, இந்த மூர்த்தி பாகவதத்தை அனுபவிச்சிருக்கு, இப்போ இந்த மூர்த்தி பாகவதத்தை உத்தவர் வாயால கேட்டிருக்கு. அப்போ இந்த மூர்த்திக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, எல்லா கோவில்கள்லயும் அந்த மூர்த்திக்கு பிடிச்ச விஷயம்னு இருக்கும். ஒண்ணுமே இல்லை, பண்டரிபுரத்தை எடுத்துக்கோமே. பண்டரிபுரத்துல யார் இருக்கா? பாண்டுரங்கன், ஜம்முன்னு பாண்டுரங்கன் ரகுமாயிங்கிற அந்த திவ்ய தம்பதி அங்க இருக்கா, அங்க பிரதிஷ்டை பண்ணி இருக்கா. இந்த தம்பதியை பார்த்தா எல்லாருக்கும் வர நாமம் என்ன? ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, இப்படியே தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கூட பண்டரிபுரத்துக்கு போனா நாமம் கேட்காம ஒரு நாள் இருக்காது. எங்கேயாவது ஒரு வீட்டுல ஒரு கொட்டாயில கூட மேல போய் உட்காந்துட்டு இவ யாராவது ஒருத்தர் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு பாடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த மூர்த்திக்கு பிடிச்ச விஷயம் நாமம். அதே மாதிரி இந்த மூர்த்திக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள்லாம் தினசரி நாராயணியம் கேட்கறது தான். அதனால விநாயகர்களுடைய இச்சையும் நீங்க பூர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி குருவாயூரப்பனுக்கு தினசரி பாகவதம் கேட்கணுங்கிற ஆசை. இப்போ இந்த கேசவ பெருமாள் இருக்காரு இல்லையா, அவரை ஏழை பண்ணிட்டே வரணும், ஆராதனம் பண்ணிட்டே வரணும். ஆனா உத்தவருக்கும் வயசாயிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா உத்தவருக்கு எவ்வளவு வயசா இருக்கணும். இப்போ உத்தவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு, அவர் பார்த்தாரு எனக்கு ரொம்ப டயர்டாயிருக்கு, ஏன்னா டெய்லி ஆராதனம் பண்ணிட்டு வரணும், ஏழை பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் ரொம்ப விதி விதானம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கேன்னு நேர யாரை கூப்பிட்டார்? வாயு பகவானை கூப்பிட்டார். வாயு பகவான் சொல்லுவா, சுவாமி என்ன பண்ணணும்? இந்த கேசவ பெருமாளை எங்கேயாவது போய் பிரதிஷ்டை பண்ணணும். வாயு பகவான் சொன்னார், சவுதி அரேபியாவுக்குனா போய் பிரதிஷ்டை பண்ணிடலாமா? ஏன்னா வாயு பகவான்னா யாரு? காற்று தானே. காற்று எந்த பக்கம் வேணாலும் வீசுமே. அப்போ அந்த காற்றுக்கு ஒரு பாதை அப்படின்னு யாராவது கொடுக்கணும் இல்லையா? அதனால காற்றுக்கு கூகுள் மேப்ஸா, வாயு பகவானுக்கு கூகுள் மேப்ஸா யார் வந்தார்? குரு பகவான் வந்தார். குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து அந்த கேசவ பெருமாளுடைய மூர்த்தியை அப்படியே ஏர்லிஃப்ட் பண்ணி, இப்போ நம்மளுக்கு கேதார்நாத்லாம் போனோம்னா நம்மளுக்கே ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டிலாம் வந்துடுது. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே கேசவ பெருமாளுக்கு ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி இந்த குரு பகவானும் வாயு பகவானும் அந்த கேசவ பெருமாள் மூர்த்தி அப்படியே ஏர்லிஃப்ட் பண்ணி நேர எங்க கொண்டு வந்தாராம்? குருவாயூருக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் பவன புரீஷா, குரு பவன புரீஷா அப்படின்னு இந்த குருவாயூரப்பனுக்கு பேர். 4 வைலட்சண்யமும் ஆயிடுதா? வத்ரு வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், ஸ்தல வைலட்சண்யம். கேள்வி, வக்தா யாரு? நாராயண பட்டத்ரி. ஸ்ரோதா யாரு? குருவாயூரப்பன். விஷயம் என்ன? பாகவத சாரமான நாராயணியம். 4வது ஸ்தலம் எது? குருவாயூர். இப்போ இத புரிஞ்சாதான் கதை முன்னாடி போகும். இவ்வளோ விஷயங்கள் என்ன இப்போதான் ஆரம்பிக்கிறோமானா அப்படிதான் இருக்கும் நாராயணியனுடைய கதை. இப்போ நேர நாராயணியத்தோட முதல் தசகம், முதல் ஸ்லோகம். நிறைய பேர்கிட்ட புக் இருக்கலாம். ஒருக்கா புக் இருந்ததுன்னா நீங்க எடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்ரவணம் பண்ணாலே போதும். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபவிதம்
कालदेशावदिभ्यं निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्त भाग्यं जनानाम्. இதுக்கு நாராயண பட்டத்திரி ஒரு கிரமம் வச்சுருக்காரு. கதை சொல்லணும்னா ஒரு படமோ ஒரு கிரந்தமோ நம்ம படிக்கிறோம்னா ஒரு கோர்வையா இருக்கணும் இல்லையா? இந்த கோர்வையா இருக்கணுங்கிறதுனால நாராயண பட்டத்திரி, நான் என்ன சொல்றேன், நாராயண பட்டத்திரிக்கு வாதரோகம் இருக்கு. வாதரோகத்தோட அவர் இப்போ எங்க வந்திருக்கார்? 10 பேர் தூக்கிட்டு குருவாயூருக்கு வந்தாச்சு. குருவாயூர்ல பகவானுடைய சன்னதிக்கு எதிர்க்க பார்த்தேன்னா ஒரு நமஸ்கார மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. அங்கதான் உட்கார்ந்தாராம் இந்த நாராயண பட்டத்திரி. இப்போ உட்கார்ந்து இருக்க, ஆனா வாதரோகத்துல தவிக்கிறதுனால அவரால் எழுத முடியலையா. அதனால நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்லாம் நம்மளால எழுத முடியல, கை ஏதோ அடிபட்டு விடுதுன்னா ஸ்கிரைப் அப்படின்னு உண்டு அந்த காலத்திலேயே. இந்த ஸ்கிரைப் யாருன்னா இந்த பட்டத்திரிக்கு அவருடைய சிஷ்யர்கள். இவர் சொல்லற அதை அப்படியே சிஷ்யர்கள் எழுதிட்டு வரா. இதை எழுதிட்டு வரும்போது முதல்ல இவருக்கு இந்த வாத்தரோகம் இருக்கே, அவருக்கு வாத்தரோகமே மனசுல ஓடிட்டு இருக்கு. சாதாரணமா நம்மளே ராமாயணமோ நாராயணியமோ பாகவதமோ படிக்க ஆரம்பிச்சோம்னா ஏதாவது ஒரு காரணத்துக்கு தான் படிப்போம். பக்திக்கு எத்தனை பேர் படிப்போம்? நம்ம ஆத்ம கல்யாணம், நம்ம குழந்தைய நன்னா சத்புத்தியோட நன்னா படிச்சு நன்னா ஃபர்ஸ்ட் வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தைய பிறக்கணும், நம்ம வியாதி இல்லாம இருக்கணும், இப்படிதானே நம்ம பிரார்த்திக்கிறோம். ஆனா பட்டத்திரிகள் சொல்றது, எனக்கு இந்த ரோகம் இருந்தாலும் கூட இந்த ரோகத்தை நான் சென்டர் பாயிண்டா வச்சுட்டு நாராயணியத்தை எழுத மாட்டேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? நம்ம எது படிச்சாலுமே பகவான் பக்தி மட்டும்தான் நமக்கு மனசுல இருக்கணுமே தவிர அதனால கிடைக்கிற அந்த ரிசல்ட் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரிசல்ட்டையே நம்ம நினைச்சிட்டு படிச்சோம்னா ரிசல்ட்டும் கிடைக்காது. இப்போ ஒருக்கா குழந்தை நன்னா படிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாராயணன் படிச்சா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாராயணன் படிச்சா குழந்தை ஜேன்னு பாஸ் ஆயிடும். அந்த குழந்தை படிச்சாதான் பாஸ் ஆகும். நாராயணியம் படிச்சா குழந்தை பாஸ் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா நாராயணியம் படிச்சா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அந்த குழந்தை ஃபெயில் ஆனா கூட சரிடாக்கா இதெல்லாம் மாய அப்படின்னு தான் சொல்ல தோணும். அடுத்த வாட்டி நீ ட்ரை பண்ணிக்கோ பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமம், குரோதம், மதம், மோகம், ஆச்சரியம், லோபிதனம்லாம் இருக்கு இல்லையா, இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்ம கிட்டேந்து போயிடும். ஏன்னா நம்ம அந்த பகவத் பக்தியிலேயே இருப்போம். நாராயணியம் படிச்சா நல்லது நடக்காதான்னு கேட்கக்கூடாது, கண்டிப்பா நடக்கும். ஆனா நல்லது நடக்குங்கிறதுனால நம்ம நாராயணியம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா பெரியவாள்லாம் சொல்றா, நாராயணியமோ பாகவதமோ ராமாயணமோ எது படிக்கிறோமோ பகவத் பக்தி வரணும், நம்மளுக்கு ஞானம் பிறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட மட்டும் மனசுல வச்சுட்டு படிக்கணும். அதனால இப்போ பட்டத்திரிகள் பார்த்த யோசிக்கிற எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு குருவாயூரப்பன், ஏன்னா நான் என்ன சொன்னேன், பக்தா பட்டத்திரி குருவாயூரப்பன் கேட்கிறானா இல்லையான்னு அவருக்கு தெரியணும் இல்லையா. இப்போ நான் எப்படி உங்களை கேள்வி கேட்கிறேன், நிறைய பேர் பின்னாடி உட்காந்துட்டு தூங்கலாம், ஆனாலும் தலையாட்டிட்டே தூங்கினா எனக்கு ஒரு நிம்மதியா ஓஹோ கேட்டுதான் இருக்கா போல இருக்கு, ரொம்ப மனசுல அப்படியே உன்னிப்பா கவனிக்கிறா போல இருக்குன்னு தோணும். அப்போ குருவாயூரப்பன் என்ன பண்ணாரா, பட்டத்திரிகள் அவளை பார்த்து கேட்கறாங்க, குருவாயூரப்பா எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும், வாத்தரோகத்தினால நான் ரொம்ப தவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப வலிக்கிறது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். குழந்தைகள்லாம் கேட்கும் இந்த மாதிரி தான், நம்ம அவட்ட கேட்போம், இந்த டெஃபினிஷனை நீ சொல்லு, பிசிக்ஸோட டெஃபினிஷனை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அம்மா இழுத்துக்கூடமா இழுத்துக்கூட அந்த இழுத்துக்கூடு அப்படின்னு இப்போ பட்டத்திரிகள் கேட்கிற. அப்போதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல, சிஷ்யர்கள்லாம் நேர அங்க இன்னொரு ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். இந்த பெரியவர் பேர் என்ன, துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படிங்கிற பெரியவர். அவர் மலையாளத்துல ராமாயணத்தை எழுதியிருக்கார்.
இந்த மலையாள ராமாயணத்தை கேட்டாலே அவ்வளோ அருமையா இருக்கும் காதுக்கு. இப்போ இந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் கிட்ட போய் பட்டத்திரிகள் கேட்கிற இந்த வாத்தரோகத்துல நான் ரொம்ப தவிக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுல அவர் தான் முதல்ல இழுத்து கொடுக்கிறார். அவர் சொல்ற, மீனை தொட்டு கூட்டுக்கணும் அப்படிங்கிற. நம்ம கிட்ட யாராவது வந்து மீனை தொட்டு ஆரம்பி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மீன் சார், நான் சுத்த சாக்காகாரி, எந்த மீனை பத்தி பேசுறேன் அப்படின்னு தானே நம்ம கேட்போம். அதே பட்டத்திரியும் கேட்டிருக்கலாம். ஆனா பட்டத்திரிகளும் ஞானி. ரெண்டு ஞானிகள் பேசும்போது அவளுக்கு புரிஞ்சுடமா மீனை தொட்டு கூட்டுகானா என்ன அர்த்தம். அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தமா, மத்ஸ்யாவதாரத்தோட தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மத்ஸ்யாவதாரம் எந்த கிரந்தத்துல வரும்? பாகவதத்துல தானே வரும் மத்ஸ்யாவதாரம். அப்போ பாகவத சாரத்தை நீர் சொல்லவும் அப்படின்னு துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் எழுத்து கொடுத்தார். ரெண்டாவது, மறுபடியும் பட்டத்திரிகளுக்கு ஒரு டவுட், எந்த அக்ஷரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா இதே டிசம்பர் மாசத்துல 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி இங்க வந்து சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணோம், நம்ம உபன்யாசத்தோட பாராயணம். அதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னன்னா ஒரு 7:30க்கு சொல்லியிருப்பேன். அன்னைக்கு 16ஆம் தேதி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா எந்த அக்ஷரத்தோட ஆரம்பிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். வால்மீகி ராமாயணத்தை எந்த அக்ஷரத்தோட ஆரம்பிச்சா அப்படிங்கறத நான் 16ஆம் தேதி டிசம்பர் சொன்னேன். எந்த சப்தத்தோட ஆரம்பிச்சா? நேத்திக்கு சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை நமக்கு. 16ஆம் தேதி சொன்னேன், மானிஷாத அப்படின்னு மா என்கின்ற மகாலட்சுமியை தொட்டு ஆரம்பிச்சார். இப்போ இங்க ராமானுஜ எழுத்தச்சன் மீனை தொட்டு கூட்டுகா, இதுவும் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? மா என்கின்ற மகாலட்சுமியோட. இப்போ அதனால நாராயணியம் ஏன் மால இருந்து ஆரம்பிக்கலன்னு நிறைய பெரியவா கேட்டிருக்கா. அதுக்குதான் இது பதில். அப்போ இப்போ பட்டத்திரிகள் நேரம் பகவானை பார்த்து கேட்கிற, குருவாயூரப்பா இந்த கிரந்தத்தை நான் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டதுமே குருவாயூரப்பன் தலையாடினாரா, சாந்திர அப்படின்னு ஆரம்பி. அப்போதான் பட்டத்திரிகளுக்கு தோணிது, சாந்திர அப்படிங்கிற சப்தத்துக்கு அடர்த்தி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அடர்த்தியா என்ன இருக்கும்? ஆனந்தம் அடர்த்தியா இருக்கும். அடர்த்தியா முடிதான இருக்கும். ஆனந்தம் எப்படி அப்படின்னு கேட்டா இங்கதான் விஷயம். ஆனந்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல நம்ம டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஹாப்பினஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா ஆனந்தத்துக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு கிடையாது அர்த்தம். ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சப்தம் இருக்கு, பிளிஸ் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். அங்க வந்து உள்ள போனோடனே ஒரு ரிசப்ஷன், சாயந்தரம் வேலையில ரிசப்ஷனுக்கு போறோம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவாளை நம்ம கேட்கணும், ஓ இவதான் நான் கேட்கிறேன், சாப்பாடுலாம் பிரமாதமா இருக்கும் போல இருக்கேன்னு அந்த சாப்பிட்ட உடனே ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க, அதுதான் ஹாப்பினஸ். ஆனா தயிர் சாதம் வரத்துக்குள்ளேயே இந்த சாம்பார் கொஞ்சம் சுமாராதான் இருந்தது இல்லை அப்படின்னு தோடிடுறதோடு நமக்கு. அப்போ அந்த ஹாப்பினஸ் ஷார்ட் கிளிப்ட், சில நேரத்துக்கு இருக்கும், சில நிமிஷத்துக்கு இருக்கும், சில நாட்களுக்கு இருக்கும். ஆனா பிளிஸ் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே போகாத ஒரு விஷயம். அப்படின்னா என்னன்னா அது பிளிஸ். சந்தோஷத்திலேயே மெதகிட்டு இருப்பா சில பேர். எப்ப பார்த்தாலும் முகத்துல அப்படியே ஒரு ஹசிதோல்லாசம் அப்படின்னு ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். ஏதோ கஷ்டம் இருந்தா கூட சிரிச்சுட்டே இருப்பா. ஏன் பகவான் என்ன ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த பிளிஸ் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பட்டத்திரிகள் இருக்கிற சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம். இந்த சந்தோஷம், இந்த பெருமாள் இருக்க பருவம், அவருடைய முகத்தை பார்த்தா யாருக்காவது சிரிக்க முடியாம இருக்குமா? அந்த ஹசிதம் உல்லாசம் நம்மளுக்கே வந்துடும். நம்ம வைகுண்டத்துக்கு போய் தான் சாரூபியம் அப்படிங்கிறது தேவையே இல்லை. பகவானை பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கு
சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம். அனுபவிதம். விஷ்ணு சுதபஸ் என்ன கேட்டா, ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை இருக்கும், ஆனா இவர் தான் இன்கம்பேரபிள், இவரை போல யாராவது இருக்க முடியுமா? அனுபவிதம். ஏன்னா எங்கேருந்து இந்த மூர்த்தி வந்திருக்கு, அந்த மூர்த்தி தான் இந்த மூர்த்தி, ஓ அவாடா இவாடா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அத கூட்டி காமிக்கிற பட்டதிரிகள். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம் கால தேசாதிதிப்யம். காலத்துக்கும் தேசத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, காலமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர் எப்போது நேற்றுக்கு இந்த டேட்ல பிறந்தார் அப்படின்னு நம்மளால பகவானை பத்தி சொல்ல முடியறதோ? டேட் கிடையாது. ஏன்னா அவர் தான் மூலம், அவர் தான் ஆதி. அதனாலதான் சூரியனந்த பரமானந்த அப்படிங்கிற ஒரு கீர்த்தனம். நீ தான் அனந்தன், சர்வமும் நீந்தான், காலம் தேசம் எதுவுமே உனக்கு கிடையாது, நீ இங்கதான் பிறந்தியா. இப்போ நம்ம பகவான் குருவாயூர்ல தான் பிறந்தார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துக்காரா என் கழுத்து பிடிக்க வந்துடுவான். என்னது பகவான் அங்க பிறந்தாரா, இங்க ஜம்முன்னு இருக்க, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு வந்துடுவான். இதே ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா பகவான் இங்கதான் பிறந்தாளா அப்படின்னு கேட்டா காஞ்சிபுரத்துல இருந்து வந்துடுவான். அதனால பகவான் இங்க பிறந்தார் அங்க பிறந்தார் அப்படிங்கிற தேசம்னு எதுவுமே கிடையாது. கால தேசாதிதிப்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத. அதாவது நமக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். மறுபடியும் மறுபடியும் அதே ஏபிசிடி, அதே 1 2 3, அதே 1 2 3 அதேதான். ஏன்னா நம்ம பிறந்துட்டு இருக்கோம், நம்ம கர்மாவை சேர்த்துட்டு இருக்கோம், நல்ல கர்மா புண்ணியம் நாட் புண்ணியம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சம்சார சாகரத்துல நம்ம வசியமாயிருக்கோம். ஆனா பகவானுக்கு எந்த கர்மாக்களும் கிடையவே கிடையாது. ஏன்னா நிர்முக்தம். இந்த கர்மாலேருந்து அவர் இந்த கர்மாக்கு வசப்பட்டவர் கிடையாது. நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். நிகம அப்படிங்கிற சப்தத்துக்கு சாஸ்திரம் வேதம் அப்படிங்கிற அர்த்தம். நிகம சத, சதனா 100, ரிக் யஜுர். சஹஸ்ரேணனா சாமவேதம் 1000. நிகம சத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். அஸ்பஷ்டம், புரியாத ஒரு விஷயமா இருக்காரு. ஏன்னா குணமே இல்லாத ஒருத்தரை நம்மளால வியூகிக்க கூட முடியுமா? கால தேசத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நம்மளால ஓ இதுதான் ஒரு மனுஷன் அப்படின்னு நம்மளால ஒரு இமேஜின் பண்ண முடியாது இல்லையா? ஆனா காலத்துக்கும் கட்டுப்படுத்த முடியல, தேசத்துக்கும் கட்டுப்படுத்த முடியல, இன்கம்பேரபிள்னு வேற சொல்லிட்டோம். ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர் யார்? அஸ்பஷ்டம், புரியவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் பட்டதிரிகள் எடுக்கிற திருஷ்டமாத்திரே. அந்த அஸ்பஷ்டமா நீ இருந்தாலுமே இங்க 1.5 அடியில குருவாயிரப்பா நீ நமக்கு காட்சி பொழியிறியே, இந்த 1.5 அடிதான் இத்தனை விஷயங்களுக்கும் அதிபதியா நிற்கக்கூடிய குருவாயிரப்பா நீ இருக்கியே. புனர் உரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்மமே நீதானே. எல்லா புருஷார்த்தங்களையும் நீ எனக்கு கொடுக்கறியே. புருஷார்த்தங்கள் எத்தனை? கொஞ்சம் தூக்கம் வருது போல இருக்கே, நாளைக்கு மறுபடியும் கேள்வி. புருஷார்த்தங்கள் எத்தனை? 4 புருஷார்த்தங்கள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவர் பிரம்ம தத்துவம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். அதாவது அவர் எங்க இருக்கார்? குரு பவனபுரே, குருவாயூர்ல நீர் இருக்கீங்க. ஆனா யார் ரொம்ப கொடுத்து வச்சவா அப்படின்னு கேட்டா, நம்மள கொடுத்து வச்சவா அப்படிங்கிற பட்டத்திரிகள் இல்லையா?
சொல்ற, யார் தினசரி அந்த ஊர்லயே இருந்து தினமுமே அந்த நாராயணியத்தை பாராயணம் பண்ணிட்டு அந்த குருவாயூரப்பனுடைய நிர்மால்ய தர்சனத்தை பார்க்கறாளோ, தினசரி சில பேர்லாம் எப்படின்னா பக்கத்திலேயே கோவில் இருக்கும், ஆனா போவே மாட்டோம், நாளை பார்த்துக்கலாமே அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருக்கும். சில பேர் அங்க போய் நேந்திரங்கா சிப்ஸை வேணா வாங்குவா, ஆனா குருவாயூரப்பனை பார்த்துட்டு வர மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு பிரபலமான விஷயம் கேரளத்துக்கு நேந்திரங்கா சிப்ஸ். இன்னைக்கும் நார்த் இந்தியாவுக்குலாம் போனா வாட் இஸ் கேரளா ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு கேட்டா சிப்ஸ் எல்லாம் சொல்றான். குருவாயூரப்பனை யாருமே சொல்றது இல்லை. திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபனா அப்படியே அந்த சேஷசாயியா படுத்துட்டு இருக்காரு, அவரெல்லாம் யாரும் கட்டுக்கல. சிப்ஸ் வாங்கி வந்தியா, பிரசாதம் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டாலாவது சிப்ஸ் வாங்கி வந்தேன். அந்த மாதிரி நம்மளாம் கொடுத்து வச்சவா கிடையாது. தினசரி அந்த குருவாயூரப்பனை பார்க்கறாளே, அந்த பாக்கியம் ஜனானாம், அவானா கொடுத்து வச்சிருக்கா. நம்ம எப்போதும் நினைக்கிறோம் சிட்டி லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப், எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதே. ஆனா இந்த 4 புருஷார்த்தங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதா, மோட்சம்ங்கிற புருஷார்த்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால அந்த வாழ்க்கையே வசந்த வாழ்க்கை அப்படிங்கிறத. அடுத்தது, ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்யேயதன்யா தன்வா வாசா தியா வா பஜதி வடக்சர ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத் வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாவஹத்யை நிஸ்தேஷாத்மானமேனம் குருபவரபுராதீஷம் ஏவாஸ்ரயாம. அதாவது நிறைய ஊர்ல ஆக்ஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அந்த ஆக்ஷன் நடக்கச்சே கிடைக்க முடியாத வஸ்துக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணுவான். அந்த காலத்துல இந்த ராஜா யூஸ் பண்ணிட்ட கமண்டலும் இதுக்கு எவ்வளவு, 1 திரம் 2 திரம் 3 திரம் அப்படின்லாம் ஆக்ஷன் பண்ணுவான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் துர்லபிய வஸ்து, யாருக்கும் கிடைக்காத வஸ்து அதுதான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல பட்டத்திரிகள் சொல்ற, லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பார்த்து மோகம் மாயையில மாட்டிக்காலைக்கோ துர்லபிய வஸ்து எது, அந்த பிரம்ம தத்துவமே 1.5 அடியில குருவாயூரப்பனா இருக்கு, அதுதான் துர்லபிய வஸ்து. நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா ஹஸ்தலேவே யதன்யா, நம்ம கையில கிடைச்சிருக்கு. எப்படின்னா இந்த குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா ஐ எம் சோ டயர்ட் அப்படின்னு அந்த பேக்கை தூக்கி அப்படியே ஒரு இடத்துல வீசான், ஷூ சாக்ஸ் ஒரு இடத்துல தூக்கி போடாம பட்டுட்டு உட்காந்து. அப்போ கூட அம்மா சொல்ல மாட்டா ஷூ எடுத்து அந்த இடத்துல வீணு. என்ன சொல்லுவா அம்மா, கறி பசிக்கிறதாடா குழந்தைய, கண்ணா பசிக்கிறதா, வா வா நான் ஊட்டி விடுறேன்னு நேரம் முதல்ல என்ன பண்ணுவா, அப்படியே அந்த சாதத்தை நல்லா ஜம்முன்னு பிசைஞ்சு அந்த குழந்தை வாயில ஊட்டி விடுவான். எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் ஊட்டி விடுறாளோ, அந்த சாதம் எங்க இருக்கு, முதல்ல ஒரு ஃபார்மர் எங்கேயோ ஒரு விவசாயி அந்த சாதத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாதான் நம்மளுக்கு இன்னைக்கு சாதமா கிடைக்கிறது. ஆனா அது எல்லாத்தையும் மறந்து இந்த குழந்தைக்கு அந்த அம்மா கையால ஊட்டுறது தானே ஞாபகம் வருது. ஹஸ்தலப்தி, அந்த சாதம் எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அது உனக்கு கிடைக்கிறதே. எப்படி கிடைக்கிறது, அப்படியே வாயில கிடைக்கிறது. இந்த இடத்துல வாய்க்கு கையிலேயே கிடைச்சிருக்கு இந்த குருவாயூரப்பன். ஹஸ்தலப்தே யதன்யா தன்வா வாசா தியாவா கர்ணத்ரய ஸ்வாரூபியம் அப்படின்னு தேசிகர் எடுக்கிறார். இந்த பகவானை எப்படி அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புறது இல்லையா? எப்படி அடையலாம் அப்படின்னு கேட்டா தன்வா வாசா தியாவா. ஒருத்தர் நம்ம ஆத்துக்கு வர சொல்லாம வரான்னு வச்சுக்கோமே, இப்பெல்லாம் ரொம்ப ரேர். அந்த காலத்துலலாம் பெரியவா இருக்கிற ஆத்துல அப்படியே சகஜமா எல்லாரும் ஆத்துக்குள்ள வருவா. யார் வரா, எந்த மாமா எந்த மாமி, மாமா போய் ஏதாவது பக்ஷணம் கொடுத்துட்டு வாடா குழந்தை அப்படின்னு குழந்தையில அனுப்பி வைப்பா. ஆனா இப்பெல்லாம் சொல்லிட்டு வந்தா என்ன கஷ்டம்னா, ஆத்துல இருக்கிறவா யோசிக்க ஆரம்பிச்சுடுவோம், வரா எத்தனை நாளைக்கு இருப்பா, எத்தனை நாளைக்கு வர, டிக்கெட்டை புக் பண்ணிடலாம் கிளம்புறதுக்கு அப்படிங்கிற மனசுல நம்மளுக்கு எண்ணம் இருக்கு. ஆனா அவ வந்த உடனே கதை
அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு சொல்றோம். ஆனா மனசுல நினைக்கிறது என்ன? இப்ப இவ கிளம்ப போறாலும் 5 நாளைக்கு நான் சமைக்கணும், நான் மாட்டுக்கு தோசையை போட்டுட்டே கணவரை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தயிர் சாதம் வேற சாதம் வடிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த மாதிரி நினைக்காம தன்வா வாச்சா தியாவா, நம்ம செயல்படுறது, நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது எல்லாம் சேமா இருந்தா அந்த சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபவிதம்னு ஆரம்பிச்சோமே, அப்பேற்பட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எந்த விஷயத்துல அப்படியே இருக்கணும், பக்தியில அப்படியே இருக்கணும். நாராயணியம் படிச்சுட்டே இருக்கும் போது அந்த குக்கர் அடைச்சுடு அப்படின்னு சொன்னா தன்வா வாச்சா தியாவா கிடையாது. நீங்க என்னதான் நாராயணியம் படிச்சாலும் அந்த குக்கர் தான் நம்ம மனசுல இருக்குன்னு பகவானுக்கே தெரிஞ்சிடும். இப்போ தன்வா வாச்சா தியாவா பஜதி படஜன சுத்ர தெய்வ ஸ்புடேயம். அதாவது இந்த மாதிரியே அதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணா தன்வா வாச்சா தியாவா மூணுமே சேர்த்துடுங்கிறான். கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் நம்மளுடைய விடிவுக்கு ஒரே சொல்யூஷன். ஏன்னா ஸ்லோகம் சொல்லணுமோ, மந்திர ஜபம் பண்ணணுமோ, மெடிடேஷன் பண்ணணும்னாலும் கண்ணை மூடிட்டு இருப்போம். ஆனா அப்படியே நம்ம சித்தம் சஞ்சலம் நீ மன கிருஷ்ணான்னு அர்ஜுனனே சொல்லும் போது நம்மளோட மனசுலாம் என்ன? சித்த புத்தி. இந்த புத்தி குரங்கு மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் குதிச்சுட்டே இருக்கும். ஆனா நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது அப்படியே கை தட்டிட்டு இருக்கும் போது என்னதான் இருந்தாலும் அந்த தாளமாக இருக்கணுங்கிறதுனால அதுல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். தன்வா சரி தாளம் இருக்கு, அவன் என்னதான் சொல்றான்? நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. சரி நாக்குலயும் வாசால நாமம் வந்துடுது, மனசுல ஊறடா. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, இப்படி பஜனை பண்ணிட்டு இருக்கும் போது முதல்ல நீ நாவால நாமத்தை சொல்ல ஆரம்பி. அந்த நாவை எங்க போகும்? உண்மையே இல்லை. ஒரு சக்கரை பொங்கலை சாப்பிட்டோம்னா அப்படியே ருச்சி கொண்டு எங்க போறது? தொண்டைக்கு போகுது. தொண்டையில ஆஹா பிரமாதமா இருக்கு இந்த சக்கரை பொங்கல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லறதுக்கு அந்த புத்தி மனசு தானே கொடுக்கறது. அப்போ மனசுக்கும் அந்த நாமம் போய் சேர்ந்துடும். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே. எல்லாமே தன்வா வாச்சா தியாவா. அடுத்தது ஏதே தாவத் வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்தி. மனசு ஸ்திரமா வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்லை. போனை எல்லாருமே இங்க வரும்போது ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. ஒண்ணு மேல இருந்து அப்படியே கீழே இழுத்து ஃப்ளைட் மோட் அப்படின்னு பிரஸ் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அந்த வால்யூம் பட்டனை டக்குன்னு கீழே போட்டுட்டோம்னா அந்த வால்யூம் அப்படியே கம்மியாயிடும். போனுக்கு இருக்கிற தன்மை கூட மனுஷாளுக்கு இல்லை. ஏன்னா சட்டுன்னு அந்த போனை நம்ம ஃப்ளைட் மோட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா அதால கூட மாறிட முடியும். நம்ம வந்து குருவாயூரப்பன் நினை அப்படின்னு ஒரு செகண்டுக்கு சொன்னா சட்டுன்னு மனசு குருவாயூரப்பன் அப்படியே நம்ம கேரளாவுக்கு போயிடுறோமோ, குருவாயூருக்கு போயிடுறோமோ, போக முடியல. அதனால அந்த போன் கிட்டே இருந்து கூட முன்னாடியே சொன்னேன், அவதூத கீதையில சொன்னது எல்லாருமே என்னுடைய குருநாதா அப்படின்னு இருந்தா போனை குறை சொன்னா மட்டும் போறாது. போன் கிட்ட கூட சில குணங்கள் இருக்கு, அந்த குணத்தை நம்ம ஏத்துக்கலாம், எல்லாத்துலேருந்தும் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஏதேதாவது ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்தி. இப்போ இந்த காலத்துல லோகத்துல சந்தோஷமே இல்லை. எங்க பார்த்தாலும் சண்டை, கஷ்டம், நஷ்டம், துஷ்டம், பயம். இத்தனை சண்டை இருக்கும்போது பீடையாதான் இருக்கு இந்த உலகம். விஸ்வ பீடாக ஹத்யே. பகவன் நாமா சொன்னா குருவாயூரப்பா அப்படின்னு ஒரு வாட்டி நாவால சொன்னா விஸ்வ பீடாக ஹத்யே. விஸ்வத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நின்னுடமா அப்படின்னு கேட்டா நிக்காது. அது நிக்கிறதோ இல்லையோ நம்ம மனசு நின்னுடும். நம்ம மனசு சஞ்சலம் நீ மன கிருஷ்ணான்னு இருக்காது. அப்படியே கண்ணாடி போல விறுவிறுக்கும். அந்த கண்ணாடி எதிர்ல பகவான் அப்படியே பிரகாசிப்பார். அப்பேற்பட்ட குணம் அந்த குருவாயூரப்பனுக்கு இருக்கு, அந்த நாராயணியத்துக்கு இருக்கு. விஸ்வபீடாபஹத்தி. மூணாவது ஸ்லோகம். தத்தே பிரத்யக்யதாரா லலித கலாயாவடி கேளிகாரம்
लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशा पूर्णपुण्यावतारं लक्ष्मी निःशङ्कलीलानिलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तः सिञ्चत् सञ्चितकाना वपरुकलये मारुतागारनाथा. அப்போ இந்த குருவாயூரப்பன் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் இங்க பட்டத்திரிகள். ஏன்னா மனசுல வந்து நிக்கணும்னு சொன்னா யாரு வந்து நிக்கணும், எப்படி இருப்பான் இந்த குருவாயூரப்பன் அப்படின்னு கேட்டா தத்தே பிரத்யங்காரா. அப்படின்னா பிரத்யங்காரானா மழை காலத்துல ஒரு கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அந்த கிளவுட் பர்ஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வானத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன கலர்ல இருக்கும், கருப்பு கிரே எல்லாமே கலந்து ஒரு கலர்ல இருக்கும். யாராவது போய் ஊசியால ஓட்ட போட்டுட்டா கூட அப்படியே சோறு மழை கொட்டிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறத்துக்கு பிரத்யங்கதாரா அப்படின்னு பேரு. பிரத்யங்கதாராகர லலித கலாயாவளி கேலிகாரம். இந்த கருப்பு நிறத்தோட, அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது பெரியவாள்லாம் அந்த காலத்துல கேட்பாங்க எப்படி இருக்கும், கருப்பா கருப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தமா, இங்கிலீஷ்லயே ஒரு சேயிங் உண்டு, டால் டார்க் அண்ட் ஹேண்ட்சம். கருப்பா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும், அதனாலதான் கேட்பாளாம் பெரியவா, கருப்பா இருப்பாளா கருப்பா இருப்பாளா. கண்ணன் ரெண்டாவது வகையில சேர்ந்தவன், கருப்பா இருப்பான். அந்த அவன் பிறந்த காராகிரகத்துல இருட்டு சூழ்ந்து இருக்கு இல்லையா, அந்த இருட்டுல அவன் எங்க தாய் மடியில தான் இருக்கான், தேவகி மடியில தான் இருக்கான் அந்த கண்ணன். ஆனா எங்கன்னே தேவகிக்கு தெரியல. ஹசிதோல்லாசம்னு பல்ல காமிச்சு சிரிச்சப்புறம் தான் அந்த பல்லு விழுவிழுக்கிறதான், ஓஹோ இங்கதான் நம்ம குழந்தை இருக்கு, அவ்வளோ கருப்பா அந்த கண்ணன். அதனால்தான் பிரத்யக்ஞதாரா லலித கலாயாவளி கேலிகாரம். இப்போ நினைச்சுக்கோங்க, அந்த கருப்பு வர்ணத்துல ப்ளூ கலர் லோட்டஸ் அப்படியே ஒரு மாலையா போட்டா எப்படி இருக்கும். இந்த டைமண்ட் கடைக்கெல்லாம் நகை கடைக்கு போனா நார்த் இந்தியால இது நிறைய பார்க்கலாம். கருப்பா இருக்கும் அந்த மேனிக்கின், அந்த கருப்பா இருக்கிற அந்த பொம்மையில தான் வந்து அந்த கழுத்துல இந்த நகையெல்லாம் போடுவாங்க. ஏன்னா கருப்புல தான் அந்த டைமண்டு கோல்டு எல்லாமே தெரியும். அப்போ இங்க அந்த காலத்திலேயே பகவானுக்கே தெரியும் போல இருக்கு, எல்லாரும் இந்த மாதிரி தான் பொம்மை வச்சுட்டு இருக்க போறா, நம்மளையே பார்த்து இன்ஸ்பயர் ஆட்டோம்னு பிரத்யங்கதாரா லலித கலாயாவளி கேலிகாரம்னு ப்ளூ லோட்டஸ் அப்படியே தொங்கர்தான் அவருடைய கழுத்துல பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது. அதுலேருந்து வர நிறம் லாவண்யஸ்தேக சாரம் சுக்ருதி ஜனத்ரிஷாம். அதாவது ஹாஸ்யமா சொல்லலாம், சில பேரெல்லாம் பார்த்தா கண் அழகா இருக்கும், மூக்கு அழகா இருக்கும், வாய் அழகா இருக்கும், ஆனா சேர்த்து பார்த்தா சகிக்காது. சில பேரை பார்த்தா ரொம்ப அழகா இருப்பா, ஆனா அவளோட கண்ணை மட்டும் பார்த்தா ஏதோ சுமாரா இருக்கும், மூக்க மட்டும் பார்த்தா சரி சுமாரா தான் இருக்கா அப்படின்னு தோணும். அப்படி இல்லையா குருவாயூரப்பன், இன்பார்ட் பார்த்தா கூட அழகோ அழகு, அவன்தான் அழகு அப்படின்னு, அவன் தான் அழகிய மகன் அப்படின்னு சொல்லலாம். முழுசா பார்த்தாலும் அழகா இருப்பானா, அதனால லாவண்யஸ்தேக சாரம் சுக்ருதி ஜனத்ரிஷா பூர்ண புண்ணியாவதாரம். கிருஷ்ண ரூபம் தானே புண்ணியாவதாரம், பூர்ணாவதாரம்னு சொல்றது. ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தான் பூர்ணாவதாரம்னு பேர். அதனால பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையம் அமிர்த சந்த சந்தோகம். அந்த அதாவது குருவாயூரப்பனுக்கு இந்த அழகு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நாராயண பட்டத்திரி, அதாவது பட்டத்திரி வந்து சொல்லக்கூடியது பாகவத சாரம், ஆனா தன்னுடைய பொடியையும் இங்க வைக்கிறார். லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையம், இவன் முழுசா வர அழகு எதனால தெரியுமோ, அவன் மார்பில இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒருத்தர் இருக்காளே, அவளுடைய அழகுதான் அவருடைய முகத்துல பிரதிபலிக்கிறது, பிம்பமா இருக்கு. அவளுடைய பூர்ண அழகுதான் இது. லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகம் அந்த அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம், ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கு, முடிக்கணும். இன்னும் முதல் தசகமே முடிக்கல.
அடுத்தது நம்ம போறது ரெண்டாவது தசகத்துக்கு போலாம். ரெண்டாவது தசகத்துல முதல் ஸ்லோகம் சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வ திலக ப்ரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன் மகராவ குண்டலயுகம் கண்டோஜ்வல கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்யஹாரபடல ஸ்ரீவத்ஸதி பிரம்பஜே. சூரிய ஸ்பர்தி கிரீடம், அவருடைய கிரீடத்தை வர்ணிக்கிறான். சாதாரணமா ஒரு ராஜாவுடைய கிரீடத்தை வர்ணிச்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சூரியன் மாதிரி அப்படியே தேஜஸா பிரகாசிக்கிறது. ஆனா மட்டத்திரி ஒரு ஸ்டெப் ஃபர்தரே எடுத்துட்டு போறாரு. இதை சொல்ற ஒரு 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 சப்தம் இருக்கு, பகலோன் பகல் விளக்கும்படி. அதாவது சாதாரணமா நம்ம வழக்கை எப்போ ஏத்துவோம், சந்தியா வேளையில தானே வழக்கு ஏத்துவோம். ஏன்? ஏன்னா இருட்டா இருக்கும் போது அந்த வழக்கு ஏத்தினா அங்க தேஜஸா இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஆனா இவர் சொல்ற சூரியனே பகல் விளக்கு மாதிரி இருக்காம் பகவானுடைய கிரீடத்தோடைய தேஜஸ பார்த்து. அதாவது பகவானுடைய கிரீடம் 1000 சூரியன்கள் மின்னறது போல மின்னறது, சூரியனே பகல்ல ஏத்தின விளக்கு மாதிரி இருக்காம். சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வ திலகம், அந்த திலகத்தை ஜம்முன்னு இட்டுட்டு இருக்காராம். எங்க இட்டுட்டு இருக்காரு? புரோத்பாசி பாலாந்தரம், படர்ந்த நெற்றியாம். காருண்யாகுல நேத்திரம், இங்க எத்தனை பேருக்கு வந்த ரோகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணதான தன்வந்திரியா நின்றுட்டு இருக்காரு இந்த குருவாயூரப்பன். அப்போ அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? ஆக்குல நேத்திரம், எப்படி காருண்யாகுல நேத்திரம். ஒரு டேம நம்ம கருணையை அப்படியே அந்த டேம்ல ரொப்பி அந்த டேம திறந்தா எப்படி அந்த டேம் அப்படியே ஃப்ளோ ஆகுமோ அந்த மாதிரி அவருடைய கண்களுடைய காருண்யம் இருக்கான். காருண்யாகுல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசாபுடம், அப்படியே சிரிச்சுட்டு இருக்காராம். மூக்கு அப்படியே இடுப்பா ஷார்ப்பா இருக்கான். கண்டோத்யன் மகராவ குண்டலயுகம் கண்டோஜ்வல கௌஸ்துபம், கௌஸ்துப மணி இருக்காம். கழுத்துல அப்படியே ஹாரங்கள்லாம் இருக்காம், காதுல குண்டலங்கள் இருக்காம். அப்படியே கண்ணம்லாம் அப்படியே கில்லரா போல இருக்காம். ஏன்னா குழந்தையில பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு பழம், அப்படியே கண்ணா அப்படின்னு கிள்ளுவான். அந்த குருவாயூரப்பனை பார்த்து அது போடணும். ஏன்னா அவருடைய கண்ணம் எப்படி இருக்கான்? கண்டோத்யம் மகராவ குண்டலம், அந்த குண்டலம் அவருடைய கண்ணத்துல இருக்கு. இப்போ இந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் ஹைலைட்டர் அப்படின்னு போட்டு அவன் கண்ணங்கள்லாம் ஜம்முன்னு தெரியணும்னு போட்டுவான். அவருடைய கண்ணம் இதெல்லாம் போட்டுக்காமலே பல 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 பலன்னு மின்னர்தான். அந்த குண்டலத்தினுடைய பிம்பம் அந்த கண்ணத்துல படுறதாம். அதனால கண்டோத்யன் மகராவ குண்டலயுகம் கண்டோஜ்வல கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்ய ஹாரபடலம் ஸ்ரீவத்ஸ விக்ரம் பஜே அப்படின்னு எடுக்கிற. அடுத்தது 8வது தசகம், ரொம்ப பிரசித்தமான ஒரு தசகம். இதை சொல்லி இன்னும் நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ முடிக்கணுமா? ஒரு 15 மினிட்ஸ் இருக்கா? சரி, யாராவது நிறுத்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். தசகம் 8 13வது ஸ்லோகம். வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல நிறைய வரும் இந்த ஸ்லோகம். வாத ரோகத்துக்கு மட்டும் இல்ல, ரோகங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஸ்லோகம். தெரிஞ்சவா பாராயணம் பண்ணலாம். அஸ்மின் பராத்மன்னு பத்மகல்பே त्वमित्तमुत्तपीठ पद्मयोनि अनंत भूमा मम रोगराशिं निर्दिवातारय वास विष्णु. எல்லாருக்கும் இந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். பெரியவா இந்த ஸ்லோகத்தை ஒருத்தர் வந்து பெரியவா கிட்ட போய் ஒரு கோரிக்கை இட்டாலாம், எனக்கு இந்த ரோகம் வந்துடுது பெரியவா, ஏதாவது ஒரு ஸ்லோகம் கொடுக்கும், ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கும் இந்த ரோகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது பெரியவா என்ன பண்ணாரா, நாராயணியத்திலிருந்து இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா இதுல ஒரு சந்தேகம் அடியனுக்கு வந்தது. எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, இத்தனை ஸ்லோகங்கள்ல பெரியவா எதுக்கு முதல்ல நாராயணியத்தை எடுக்கணும்? ஏன்னா பாகவதத்திலயும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நாராயணியத்துல 1304 ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லாமே வாத்தரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் தான். அப்போ இதுக்கு இந்த ஸ்லோகம்? ஏன்னா
இந்த ஸ்லோகத்துல வந்து ஸ்பெசிபிக்கா ஏன் ரோகத்தை நிவாரணம் பண்ணு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. சிருஷ்டிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம், பிரளய வர்ணனம் அப்படின்னு பேரு இந்த ஸ்லோகத்துக்கு. இந்த தசகத்துக்கே பிரளய வர்ணனம். அப்ப எதுக்கு இது கொடுக்கணும் பெரியவா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ யோசிச்சு பார்த்ததுல தோணித்து. அஸ்மின் பராத்மம் நனுபாத்ம கல்பே, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரானா, பிரம்மா பிரளய காலம் முடிஞ்ச பின்பு அந்த பெருமாளுடைய நாபியிலிருந்து அப்படியே ஒரு கமலம் உற்பத்தி ஆகுது. அந்த தாமரை மீதுதான் பிரம்மா உற்பத்தி ஆகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால்தான் நிறைய கோவில்ல வந்து மகாவிஷ்ணு சேஷசாயியா பார்த்தா கூட நாபியிலிருந்து ஒரு தாமரை உற்பத்தி ஆகுதுங்கிறது ஒரு வழக்கம் பார்க்கணும். அப்போ எனக்கு தோணுறது, அகைன் இது என்னோட ஒரு அபிப்பிராயம் தான், எப்படி தாமரை வந்து எங்க முளைக்கும்? சேற்றுலதான் முளைக்கும். சேற்று அப்படின்னாலே தோஷம், வியாதி அப்படின்னாலே தோஷம். சாதாரணமா நம்ம உடம்புல இது யாரோ சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா, நிறைய இந்த டாக்டர் மருத்துவாளெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம உடம்புல நிறைய செல்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். நம்ம எழுந்துக்கும் போதோ உட்காரும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ இந்த செல்கள் நிறைய உற்பத்தியாகும், நிறைய செத்து போயிடும். இந்த செல்லுக்கு நடுப்புற நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த செல்லுடைய புத்தி. சாதாரணமா தோஷம் இல்லாததான் இந்த செல் உற்பத்தி ஆகும். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியறதோ பண்ண முடியாது. அப்போ சில செல்கள்லாம் வந்து தோஷத்தோட பிறக்கும். இதுக்குதான் ஃப்ளாட் செல்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஃப்ளாட் செல்ஸ்க்கு பகவான் ஒரு புத்தி கொடுத்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, நியூக்ளியஸ் அப்படின்னு. இந்த நியூக்ளியஸ் சொல்லமா அந்த செல்கிட்ட, ஏப்பா நீ எந்த பிரயோஜனத்துக்கும் இருக்க மாட்ட, நீ தோஷத்தை தான் கொண்டு வருவ, அதனால நீயே செத்துப்போ அப்படின்னு அந்த செல்லு கிட்ட அதே சொல்லிக்கும், அதுவே சூசைட் பண்ணிக்கும். அப்போ சில செல்கள் என்ன பண்ணுமா, அதுக்கு இந்த நியூக்ளியஸ் இந்த விஷயத்த சொல்லாது, தோஷமா இருக்கக்கூடிய செல் சொல்லாது. அப்போ இந்த செல்கள் உற்பத்தி ஆக ஆக நிறைய இந்த மாதிரி தோஷம் உள்ள செல்கள்லாம் உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்குதான் டியூமர் அப்படின்னு பேரு. இந்த கேன்சருக்குலாம் வருது இல்லையா, அதுதான் டியூமர். இப்போ இந்த பக்தன் பெரியவா கிட்ட இந்த வியாதியை கொண்டுதான் போயிருக்காரு. அப்போ இந்த செல்கள்ங்கிற டியூமர் நிவர்த்தி ஆகணும்னா, செல்கள்ங்கிறது ஒரு தோஷம், தோஷம்ங்கிறது சேற்றுக்கு ஈக்குவலண்ட். அப்போ சேற்றிலிருந்து உற்பத்தியானது தாமரை, அந்த தாமரை மீது பிரம்மா உற்பத்தியானார். பிரம்மா தான் சிருஷ்டிகாரத்துக்கே காரணம். அப்போ நம்ம உடல்ல இருக்கிற கூடிய செல்களான சேற்றிலிருந்து நல்ல செல்கள் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு தான் பெரியவா ஒருக்கா அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருப்பாரோன்னு இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது, இந்த சிருஷ்டிகாரம் முதல்ல வரைச்சே பிரளயம் முடிஞ்சிடும். பிரளயம் முடிஞ்சா அப்படியே உலகமே வந்து ஒரு ஆர்டரே இல்லாம அப்படியே குழம்பி போயிருக்கிற ஒரு உலகம். அந்த chaos to order தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு சயின்ஸ்ல. அந்த குழப்பத்திலேருந்து தான், ஏன்னா ரோகம்ங்கிறது வந்து வெறும் உடலுக்கு வருது மட்டும் கிடையாது, மனசுக்கு வந்தான ரோகம். அதனாலதான் இப்ப நிறைய பேர் மென்டல் ஹெல்த்லாம் சொல்றாங்க. அந்த காலத்திலேயே பட்டத்திரிகள் ஆல்ரெடி சொல்லியாச்சு, அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே. நம்ம மனசுல இருக்கக்கூடிய ரோகத்தை நிவர்த்தி பண்ணறதுக்கு எப்படி பிரம்மாவை நீ உற்பத்தி பண்ணியோ, எப்படி அந்த சேற்றில இருந்து ஒரு தாமரையை உற்பத்தி பண்றியோ, அந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து இந்த சேற்றில இருந்து ஒரு நல்ல எண்ணத்தை உற்பத்தி பண்ணு அப்படின்னு நினைச்சேன். மூன்றாவது, ஷேரு அப்படின்னா இந்த சம்சாரம். ஏன்னா இந்த சம்சாரங்கிற ஷேருல தான் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். இதுலதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு மறுபடியும் மறுபடியும் பிறந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சம்சாரங்கிற ரோகத்திலிருந்தும் என்னை நிவர்த்தி பண்ணுடா குருவாயிரப்பா, உன்னி கிருஷ்ணா, கண்ணா,
அது கெஞ்சி பட்டதிரிகள் சொல்ற. அதனால யாருக்கு என்ன வியாதி, என்ன கஷ்டம், என்ன நஷ்டம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா நிவர்த்தி ஆயிடும்னு பெரியவா சொல்லியிருப்பாரோ என்னமோ. அஸ்மின் பராத்மம் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்த பீட பத்மயோனி அனந்த பூமோ மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. அடுத்தது 10வது தசகம். சிருஷ்டிகாரம் பண்ணதுக்கு போலாம். இப்போ பகவான பத்தி பிலசாபிக்கலா முடிச்சாச்சு. இப்போதான் பாகவத சாரம் ஆரம்பம். என்ன சொல்ற? தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தனம் பூயா சனாதன முனிச்ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமான த்வத்பாத பக்தி ரசிகா ஜவிபூர்ணவாணி. அதாவது சனகாதிகள் அப்படின்னு 4 பேர். இவளுக்கு எப்படின்னா எப்போதுமே வைகுண்டத்துக்கு ஃப்ரீ வீசா, பாஸ்போர்ட் வீசா எதுவுமே இவளுக்கு கிடையாது. எப்போனா பகவான அப்படியே பார்த்துட்டு வரலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வைகுண்டம்ங்கிறது 2 விதமா இருக்கு. ஒண்ணு ரியல் வைகுண்டம், இன்னொன்னு காரிய வைகுண்டம். ஏன்னா ரியல் வைகுண்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா திருப்பி வர முடியாது. அதனால பகவான் காரிய வைகுண்டம் அப்படின்னு இன்னொரு வைகுண்டத்தை நம்மளுக்காக உற்பத்தி பண்ணி வச்சிருக்காரு. இங்கதான் இந்த தேவர்கள்லாம் போய் கோரிக்கை வைக்கிறாங்களா நம்ம கேட்கணும் இல்லையா பல கதைகள்ல. இந்த காரிய வைகுண்டத்துக்கு இந்த சனத்குமாராளுக்கு எப்போதுமே பாஸ்போர்ட் கிடையாது. நேரா போனா அங்க போய் பார்த்தா 2 புது செக்யூரிட்டி கார்டு அப்பாயிண்ட் ஆயிருக்கான். சில பில்டிங்க்கெல்லாம் போனா இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு இப்பெல்லாம் வந்து அந்த செக்யூரிட்டிக்காரன் கிட்ட வாதாடுறதே ஒரு வேலையா போயிடும். நான் இந்த வீட்டுல தான்ப்பா இருக்கேன், நான் தான்ப்பா இந்த வீட்டை வாங்கியிருக்கேன்னு அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடும், உள்ள விட மாட்டான். அந்த மாதிரி அவ்வளோ சின்சியரா இருந்தா செக்யூரிட்டி கார்டு வைகுண்டத்தையும். இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன பேர்? ஜெயன் விஜயன். அததான் அடுத்த ஸ்லோகத்துல எடுக்கிற भवन्ति दृक्षुन् भवनं विविक्षुन् ध्वास्तौ जयस्तन् विजयोऽप्यरुन्धा तेषां च चित्ते पद्मापकोपः सर्वं भवत्प्रेरणैय नायैव भूमान्. அதாவது சொல்றாளாம், சனத்குமாரால் நேர வைகுண்டத்துக்கு வந்தா, காரிய வைகுண்டத்துக்கு வந்தோடனே எனக்கு பகவானை பார்க்கணும், ஜெயன் விஜயன் நகருங்கள் அப்படின்னதுமே அப்படியே 2 கையிலையும் இருக்கிற குச்சிய சாரி நோ என்ட்ரி அப்படின்னு இந்த ஜெயனும் விஜயனும் நிறுத்தினாங்க. சனத்குமாராளுக்கு ரொம்ப கோபம் வந்து கொடுத்து. ஏன்னா யாருமே இன்னி வரைக்கும் அவளை நிறுத்தினதே கிடையாது. நேரம் பார்த்தா ஜெயா விஜயா வாட் ஆர் யூ டூயிங், வாட் ரபிஷ் அப்படின்னு கேட்கிறா. ஜெயா சொன்னா இல்ல சுவாமி காரியமா இருக்காரு, உள்ள போக முடியாது. இப்போதான் இங்கதான் பட்டதிரிகள் அவருடைய கொடிய வைக்கிறார். ஏன்னா குழந்தைகள் இந்த இடத்துல கேட்பான், ஏன் பாட்டி ஏன் தாத்தா சனத்குமாரால்னா ரொம்ப பெரிய தபஸ்வி இல்லையா, மகான் இல்லையா, அவளுக்கெல்லாம் கோபம் வரலாமா? ஏன்னா பின்னாடி இவாதான் போய் ஜெயாலையும் விஜயாலையும் சபிக்கிறான். என்னன்னு சபிக்கிறான்? நீ வந்து மறுபடியும் பூமியில பிறந்து பகவானுடைய எதிரியா பிறக்க வேண்டும் அப்படின்னு தானே சபிக்கிறான். அப்போ குழந்தைகள் கேட்பான், இவாளுக்கே கோபம் வரும்போது எனக்கு கோபம் வந்தா என்ன பாட்டி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வேணுமோனோ. அதுதான் இங்க பட்டதிரிகள் சொல்ற, தேஷாம் ச சித்தே பத்மாப கோபஹ சர்வம் பவத் பிரேர நயைவ பூமான். அதாவது இவர்கள் வந்து நேர வந்து சபிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பின உடனே எல்லாரும் போய் வாழ இன்டர்வியூல எல்லாம் கேட்கறாளாம், இவ்வளவு கோபம் வந்தது, என்ன நடக்கிறது இது, இப்படின்னா நீங்க கோபிச்சுக்கலாமா, பாவம் அந்த ஜெய விஜயர்கள் அவ வேலையை தானே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்கறச்சே இந்த சனகாதிகள்லாம் சொல்லு, என்ன எனக்கு கோபம் வந்துதான், நான் சபிச்சேனா? நடுவுல கொஞ்சம் பக்கத்துல தான். ஏன்னா இவா பண்ணது இவாளுக்கே தெரியல. ஏன்னா இவா பண்ற காரியம் எல்லாமே பகவத் சங்கல்பம் அப்படின்னு பட்டதிரிகள் இருக்கிறது. பகவானே நீ மனசிட்ட, அதனாலதான் இவர்களுக்கு கோபம் வந்தது, அதனாலதான் இவளுக்கு ஞாபகமும் இல்லை.
அந்த மாதிரி மாயைய நீ மறைச்சு வச்சிருக்க, உன் கையில தான் எல்லாமே இருக்கு. இது எதுக்குன்னா சும்மா விவாதத்துக்கு கோசரம் கிடையாது. சாதாரணமா ஒரு காரியம் நம்ம பண்ண போறோம்னா பகவத் காரியமாவே இருக்கட்டுமே. 10 தேங்காய் நான் உடைச்சுட்டு வருவேன், அபிஷேகத்துக்கு நான் கொடுத்துருக்கேன், அர்ச்சனைக்கு நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு தேங்காய் உடைக்கணும்னாலும், ஒரு அர்ச்சனை கொடுக்கணும்னாலும், ஒரு அபிஷேகம் பண்ணணும்னாலும், அந்த பகவத் சந்நிதியில கால் வைக்கணும்னாலும் அந்த பகவானுடைய சங்கல்பம் இருந்தாலே ஒழிய நம்மளால பண்ண முடியல. தவிர அந்த பகவான் சில படிகள் வந்தாதான் நம்மளால பகவத் காரியம் கூட பண்ண முடியும். பிரேமியாண்டா சொல்வர், சாதாரணமா பகவான் நம்ம கிட்ட அவளுக்கு பிடிச்சவா கிட்ட கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவா மோட்சத்தையே கொடுப்பாரு. மோட்சத்தை விட்டு வந்த பெரியவா நிறைய பேர் இருக்கா. அப்போ பகவான் அந்த பெரியவாள்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சத்சங்கம். ஏன்னா எப்படி ஒரு குழந்தை கெட்டவாளுடைய சேர்த்து துரியோதனனா மாறித்தோ, கண்ணனா மாறித்தோ, சகுனியா மாறித்தோ, அந்த மாதிரி நம்ம மாறிடக்கூடாதுன்னு சத்சங்கத்தை எப்பொழுதுமே கொடுப்பா. கிருஷ்ணா மோட்சத்தை கொடுக்கறியோ இல்லையோ எனக்கு அது தேவையில்லை. அதனாலதான் அந்த உத்தவன் சொன்னேனே. யார் உத்தவன்? அந்த கேசவ பெருமாளை ஏழை பண்ணிட்டு வந்தவர். அந்த உத்தவனே மறுபடியும் பண்டரிபுரத்துல நாமதேவரா பிறக்கிறார், மறுபடியும் துக்காராமா பிறக்கிறார். ஏன்? ஏன்னா அந்த சத்சங்கத்துல ஈடுபடணும், நாம சங்கீர்த்தனம் மறுபடியும் பண்ணணும். அதுல கிடைக்கிற அந்த சாந்திரானந்தா போதாத்மம் அனுபவித்தம்னு நமக்கு வேற எங்கேயோ கிடைக்காது. அந்த வைகுண்டத்துல கூட இந்த மாதிரி ஒரு சத்சங்கமோ இந்த மாதிரி ஒரு ஆனந்தமோ நமக்கு கிடைக்காதுப்பா. அதனால பூலோகத்துல இருந்துட்டு சத்சங்கம் கிடைச்சு கொடுத்துனா அதுவே நமக்கு பெரிய பாக்கியம். அதுதான் பாக்கியத்துக்கும் குடுப்பனைக்கும் வித்தியாசம். நம்ம பண்ண பாக்கியம் சத்சங்கம். இப்போ இந்த 2 பேருக்கும் சாபம் கிடைச்சுடுறது. என்ன சாபம்? இவ எப்படி பிறக்கிறா? முதல் ஜென்மா என்ன? குவிஸ் செஷன் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். முதல் ஜென்மா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. 2வது ஜென்மா ராவணன் கும்பகர்ணன். 3வது ஜென்மா இங்கதான் எல்லாரும் மாட்டிட்டோம், சிசுபாலன் தத்தவக்ரன். இப்போ பட்டத்திரிகளும் அப்படியே அந்த கிரமமாவே போனோம் இல்லையா? அதனால நேர இந்த இடத்துல இருந்து வராக அவதாரத்துக்கு போறேன். நம்மளும் அப்படியே சேர்ந்து போலாம். 11வது தசகம். त्वदीय भृत्यावत काश्यपातौ सुरारि विरावृतौ द्वितौ द्वौ सन्ध्या समुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविवाण्यौ. இந்த 2 காவலாளியும் ஜெயனும் விஜயனும் துவௌ அப்படின்னு அந்த அக்ஷரத்துக்கு என்ன அர்த்தம்? 2 பேருமே யாருக்கு பிறந்தா? கஷ்யபாத்தௌ, கஷ்யபருக்கு பிறக்கிறாள். கஷ்யபருக்கும் யாருக்கும் பிறக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கஷ்யபருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு பேர் அதிதி, இன்னொரு மனைவிக்கு பேர் திதி. இதை அதிதின்னு சொல்லக்கூடாது, திதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தக்கும் தக்கும் சம்ஸ்கிருதத்துல வித்தியாசம், அர்த்தமே மாறிடும். அப்போ இந்த திதிக்கு பிறந்த 2 குழந்தைகள். ஒரு நாள் திதி ரொம்ப காமவசப்பட்டுடுறா. அப்போ அவ நேரம் போய் காஷ்யபர் கிட்ட போய் கேட்கிறா, காஷ்யபரே எனக்கு குழந்தைகள் பிறக்கணும், எப்படியாவது பிறக்க வச்சுடுவோம் அப்படின்னு கேட்டதுமே காஷ்யபர் சொல்ற, ஏமா நேரம் சரியில்லை, இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை லோகத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்ற. அது மீதும் இந்த திதி இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த குழந்தைகள் மேல அவ்வளோ ஆசை வந்துடுறது. அதனால இல்ல பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைகள் வேணும் எனக்கு அப்படின்னு காஷ்யபரோட சேர்ந்து சந்தியா வேளையில குழந்தைகள் பிறக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பெரியவா ஆத்துல இருப்பேன், குழந்தைகள்லாம் இருந்தா நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். சந்தியா வேளையில வழக்கேற்றணும், தூங்கக்கூடாது,
தலைய விரிச்சிட்டு இருக்க கூடாது, நன்னா மூஞ்சியெல்லாம் அளவிட்டு பளபளன்னு இருக்கணும், கதவை திறந்து வச்சிருக்கணும். இந்த காரணம்லாம் எதுக்கு சொல்றோம்? ஏன்னா சந்தியா வேளையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூச்சு சுவாசம் இழுக்கிறோம் இல்லையா, நம்ம அந்த சுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேகமா இருக்கும். அந்த சமயத்துல அந்த சுவாசத்தை நம்ம துர்காரியங்கள்ல அந்த சுவாசத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த காரியம் துஷ்காரியமா தான் போய் முடியும். அதனால பகவானை நினைச்சிட்டு அந்த ஒரு காரியத்தை அந்த சந்தியா வேளையில, ஏன்னா அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சந்தியா வேளையில, அந்த எனர்ஜியை கரெக்டான டைரக்ஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கும் நல்ல காரியமே நடக்கும். அப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இந்த திதி தேவி இந்த சந்தியா வேளை பண்ணதுனால அவளுக்கு பிறந்த குழந்தைகளும் அப்படியே இருந்துதான். பிறந்த குழந்தைகள் யாரு? ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுனுடைய கதை நாளைக்கு கேட்கும். ஏன்னா மணி கணக்கா இருக்கு, ஆனா சொல்ல வேண்டிய விஷயம் மணிக்கணக்கானது. இன்னைக்கு ஒரு 20 தசகமாவது முடிக்கலாம்னு வந்தேன். ஆனா பகவத் சங்கல்பத்துல இன்னும் 11வது தசகத்துல தான் இருக்கும். இன்னும் 3 நாள் இருக்கு நினைச்சுக்கலாம். ஆனா இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. இந்த 2 நாள்ல 100 தசகமும் எப்படியாவது முடிச்சுடலாம். நாளைக்கு இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணான்? வராக ரூபம், கபிலோபதேசம், நரசிம்ம அவதாரம், கூர்மா அவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், இதெல்லாம் பார்க்கலாம்னு சங்கல்பிச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி பூர்த்தி பண்றேன். நாளைக்கு தான் சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா இன்னைக்கே சொல்லிடுறேன். தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு ஒரு கட்டம் வரும் நாராயணியத்துல, அது நாளை பார்ப்போம். ஆனா தக்ஷ யஜ்ஞத்துல இந்த தக்ஷன்கிறவன் ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறான். அந்த யஜ்ஞம் ஆரம்பிச்சப்புறம் தான் அது ஒரு மாதிரி வேற விதமா போயிடுறது. அந்த யஜ்ஞத்தை முடிக்க முடியல. அப்போதான் பெருமாள் அந்த யஜ்ஞத்தை முடிச்சு கொடுக்கிறார். இது எதுக்கு சொல்றேன்னா, பெருமாள் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. எந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை பூர்த்தியா முடிக்கணும். இன்னைக்கு ஸ்ரவண யஜ்ஞம் நாராயணியத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாம ஜபம் ஆரம்பிச்சா நம்ம ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவோம்? அனுஷ்டுப்சந்தஹ அப்படின்னு ஆரம்பிச்சு நான் இத்தனை 1000 நாமம் சொல்லிட்டு ஸ்ரீராம ராம ராமேதியில முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்போதான் நான் எழுந்து போவேன் அப்படிங்கிற சங்கல்பம் எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எடுத்த சங்கல்பம் நாராயணிய ஸ்ரவண யஜ்ஞம். ஏன்னா பேசுறதை விட உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப கஷ்டம். அந்த உட்கார்ந்து கேட்கக்கூடிய பொறுமை பகவான் நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. அந்த அந்த விஷயத்த நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய விஷயம். தன்வா வாச்சா தியாவான்னு சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே நாளைக்கும் மறுபடியும் ஒரு ட்ரையல் பார்ப்போம். உட்கார கஷ்டமா இருக்காது. கால் வலி முட்டி வலிலாம் இருக்கிறவா நிறைய எண்ணெயை தடவிட்டு வாங்குவோம். மத்தியானம் நல்லா சௌக்கியமா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குவோம். வெளியில இருந்து சாப்பாடு எல்லாருக்கும் ஆத்துல ஆர்டர் பண்ணோம்னா ஆர்டர் பண்ணிட்டு வாங்குவோம். எந்த கவலையும் இல்லாம இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தை நாராயணியம்ங்கிற பாகவத சார ஸ்ரவண யஜ்ஞத்தை அடுத்த 2 நாளும் சொல்லி கேட்டு மகிழ்ச்சி கொண்டு பூர்த்தி பண்ணலாம்னு முடிக்கிறோம். நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுத நமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். எல்லாருக்கும் நிறைய ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியத்தையும் கொடுத்து மன நிம்மதியும் கொடுக்கட்டும், சத்சங்கத்தையும் கொடுக்கட்டும்னு முடிக்கிறோம். ராதே கிருஷ்ணா.
அப்படி கிளம்பி